அனைவருக்கும் வணக்கம். தொண்டமனாறு வழிக்கல நிலையத்தின் 5வது தவணை பரீட்சை உயிரியல் பாடத்தின் 2வது பகுதி அமைப்பு கட்டுரை வினாக்கள் தொடர்பான புள்ளியிடும் திட்டத்தில் உள்ள விடயங்களை நாங்கள் தற்போது பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் கேள்வி பேப்பர் இருப்பீங்கள் நினைக்கிறேன். நான் இதில் கேள்விகளையும் விடைகளையும் நான் இதில் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். பார்ப்போம். முதலாவது கேள்வி, இசைவாக்கம் என்றால் என்ன? அப்போ உயிரின்ற சிறப்பியல்புகள் உங்களுக்கு தரப்படுகின்ற 7 சிறப்பியல்புகள், அந்த சிறப்பியல்புகள் ஒன்று இந்த இசைவாக்கம். ஸோ இந்த இசைவாக்கம் தொடர்பாக நீங்கள் வரைவிலக்கணம், இப்போ இதுவரை வளர்ச்சி, விருத்தி, உறுத்துணர்ச்சி எல்லாம் கடந்த வருடங்களில் கேட்டிருக்கிறார்கள். இப்போ இசைவாக்கம் இன்னும் கேட்கவில்லை. அப்போ நாங்கள் அதுக்கேற்றாப்போல் இந்த வரைவிலக்கணங்கள் எழுத நீங்கள் இருக்கணும். ஸோ இப்போ குறித்த சூழலில் அங்கிகள் தப்பி பிழைப்பதற்கும் இனப்பெருக்கத்துக்கும் 2 விடயங்கள் இதில் சொல்லணும். அது முதலாவது பாயிண்ட். விசேடமாய் அமைந்த கட்டமைப்பு உடற்தொழிலியல் நடத்தைகள். இப்போ இந்த 3 விஷயமும் வரணும் பிள்ளை. உடற்தொழிலியல், இது நடத்தை, இந்த 3ம் வந்தால் நாங்கள் ஒரு பாயிண்டாக பார்ப்போம். அப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்டாக கருதி 2 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் எங்களுக்கு 2.5 மார்க்ஸால் பெருக்கப்படும் பிள்ளை. 2 தர 2.5 புள்ளிகள். ஸோ அப்போ அது எங்களுக்கு எப்படி அமையும்? 5 புள்ளிகளை பெற்றுத்தரும். சரிதானே? இப்போ இந்த வரைவிலக்கணங்கள் நீங்கள் ஓரளவு ஞாபகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். என்னென்று சொன்னால் அதில் குறித்த சொற்கள், பிரயோகங்கள் இல்லாமல், கடந்த வருடம் கூட என்ன உறுத்துணர்ச்சி என்றால் என்னென்று கேட்கல, அந்த தூண்டல்களுக்கு, அதாவது அகமும் புறத்திலிருந்து வருகின்ற தூண்டல்களுக்கு தூண்டல் பேருன்றதை சொல்லணும். அப்போ கனப்பிள்ளைகள் புறத்திலேருந்து வாரதை மட்டும் கருதி சொல்லிக்கல எங்களுக்கு அந்த புள்ளிகளை வழங்க இல்லாமல் போயிட்டு. அப்போ முழுமையாக இருக்க வேண்டும் உங்களோட வரைவிலக்கணங்கள். 2வது பி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ரோமன் இலக்கம் 1 பி பகுதியை பார்த்தீங்கன்னா, வறள்நில தாவரங்களிலும் கண்டல் தாவரங்களிலும் காணப்படும் ஒவ்வொரு இசைவாக்கத்தை குறிப்பிடுக. அப்போ எங்களுக்கு வறள்நில தாவரங்களில் குழிகளில் அமைந்த இலைவாய். அப்போ அந்த ஆவியீர்ப்பை குறைக்கிறதுக்காக இந்த வறள்நில தாவரங்கள் குழிகளில் அமைந்த இலைவாய்களை கொண்டிருக்கும். அதே போல கண்டல் தாவரங்களும் சீவச முளைத்தல், அதாவது வித்து தாய் தாவரத்தில் இருக்கையிலே முளைக்கிற அந்த ஆற்றலை பெற்றிருக்கும். அவை இசைவாக்கங்கள். அப்போ அந்த குறித்த அந்த சூழலில் வாழ்றதுக்காக காணப்படுகின்ற இசைவாக்கங்கள் அவை. அதாவது சின்ன ஒரு விடயம். இதில் நீங்கள் கணக்க யோசிக்காதீங்க. என்னென்னு சொன்னால், கணக்க யோசிக்கக்கூடாது என்று சொன்னால், இது போய் நீங்கள் ஆரம்பத்தில், அதாவது கூட உயிரியல் படிக்க தொடங்கி 1வது 2வது 3வது வகுப்புகளில் சந்திக்கிற இது விடயங்கள். அப்போ அந்த 1வது இன்ட்ரடக்ஷன், அதாவது அறிமுகம், உயிரியலுக்கான அறிமுகத்திலே இந்த விடயங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அப்போ அந்த வகையில் இதுகளை நீங்கள் வடிவாக எழுதணும் பிள்ளைகள். சரிதானே? ரைட். 2வது விடயத்துக்கு வருவோம். அடுத்த, உயிரங்கிகளில் காணப்படும் நைதரசனை கொண்ட பிரதான பல்பௌதிய சேர்வைகள் 2னை குறிப்பிட்டு அவற்றினால் ஆற்றப்படும் இவ்விரண்டு தொழில்களை தருக. அப்ப எங்களுக்கு நைதரசனை கொண்ட பல்பௌதிய சேர்வைகள் பிள்ளைகள் பிரதான, அதில் கவனம் என்னென்றால், இப்போ இதில் பிரதான என்ற விஷயத்தை நீங்கள் ஒருக்கா கவனிக்கணும். பிரதான பல்பௌதிய, நான் நினைக்கிறேன் இது இப்போ கடந்த கால வினாக்களில் ஒரு வினாவாகத்தான் இது அமைகின்றது. அப்போ எங்களுக்கு புரதமும் நியூக்ளிக் அமிலங்கள் தான் எங்களுக்கு நைதரசனை கொண்ட பிரதான பல்பௌதியங்கள். இப்போ நீங்கள் இதுக்குள்ள அந்த பிரதானன்றதுக்குள்ள எங்களுக்கு ஞாபக விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்போ ஈவன் கைட்டின் கூடி நீங்கள் ஆன்சராக யோசிக்கலாம். ஆனால் கைட்டினை நாங்கள் இந்த பிரதான பல்பௌதி அதை கொஞ்சம் நல்லா ப்ரோடாக்கி கிடக்கு. சரிதானே? அப்போ புரதமும் நியூக்ளிக் அமிலம், இந்த நியூக்ளிக் அமிலத்திலையும் இதில் டிஎன்ஏ ஆர்என்ஏ என்று நீங்கள் எழுதலாது. சரியோ? இது எழுதலாது. ஆனால் நீங்கள் இதுக்குரிய தொழில்களை சொல்ல வேண்டி இருக்கு. நான் வாரணம். அப்போ இதில் கணக்கு இருக்கு. நீங்கள் புரதத்துக்குரிய, தொழிற்பாட்டுக்குரிய புரதங்கள், ஊக்கிக்குரியது கட்டமைப்பு, சேமிப்பு, கொண்டு செல்லல், ஓமோன்கள், சுருக்கம், இயக்கம் 2 முறை விஷயம்தான். பாதுகாப்பு போன்ற தொழில்களுக்காக எங்களுக்கு புரதங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறீர்கள். ஸோ அதில் ஏதாவது 2 எழுதினா காணும், கணக்கு எழுத தேவையில்லை. இப்போ இதில் நீங்கள் 2 கேட்டால் 3 4 எழுதி பிள்ளைகள் உங்களோட நேரத்தை வீணாக்கக்கூடாது. சரியோ? 2வது விடயம், இப்போ நான் இதில் முதலே ஏற்கனவே நான் பழைய கடந்த கால வினாக்களை நாங்கள் கடந்த கால வினா கலந்துரையாடல் ஒன்று 1வது ஒரு டிவிடியை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அதில் நான் நிரம்ப சொல்லி இருக்கிறேன். இப்போ சரியான விடையோட பிழையான விடை இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் கேட்கப்பட்டதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஒரு பிழையான விடையை எழுதுவீங்களாக இருந்தால் என்ன நடக்கும்? உங்களோட சரியான விடையில் ஒரு விடையை கழிக்க வேண்டி ஏற்படும். அப்போ அதில் கவனமாக இருக்கும். கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி எழுதணும். ஸோ 2 ஓகே. நல்ல தெளிவாக 2 எழுதலாம். ஊக்கிக்குரிய கட்டமைப்புக்குரிய 2 காணும் புரதத்துக்கு. அடுத்தது நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்தவரையில் பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கிறது. அப்போ டிஎன்ஏக்கு ஒரு தொழில், ஆர்என்ஏக்கு ஒரு தொழிலை சொல்லணும். ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததியை கடத்துறது அல்லது சேமிக்கிறது. அடுத்தது புரத தொகுப்பில் ஈடுபடுறது. அப்போ எல்லாமாக 3 6 புள்ளிகள் இதுக்குள்ள இருக்குது. அப்போ மிக சுலபமாக நீங்கள் மார்க்ஸில் எடுக்கிற இடங்கள் இந்த இடங்கள். அப்போ இதுகளில் வீணாக பிழைகள் விடக்கூடாது. அடுத்த வினாக்கு வருவோம். 3வது வினா, ஒளித்தொகுப்பில் ஒக்சியேற்றும் முகவராக தொழிற்படும் பதார்த்தம் ஒன்றினை குறிப்பிடுக. நேரடி கேள்வி. இதில் மாற்று கருத்து இல்லை. NADP+. இந்த ப்ளஸ்ஸை போட்டு எழுதுங்க. சில வேளைகளில் பிள்ளைகள் NAD என்று வந்துடும். ஓகே, கவனம். அந்த துணை நொதியம் எங்களுக்கு காற்று சுவாசத்தில் தான் அது பங்கு கொள்வது. அது காற்று சுவாச செயல்முறைகள் அல்லது கலச்சுவாச செயல்முறைகள் NAD வரும். கவனம், ஒளித்தொகுப்பில் NADP ப்ளஸ்ஸும் போடுங்க. ஏனென்றால் இப்போ தற்காலத்தில் நாங்கள் அந்த ப்ளஸ் போட்டு தான் அதை ஒரு அயன் சேர்வை, அயன் நிலைக்கு ஒரு முனைவாக்க முடிய ஒரு சேர்வையாக தான் இப்போ பார்ப்படுது. சரிதானே? அப்போ அதை கொடுங்கோ. ரைட், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது, முதலொரு மென்சவ்வானு உயிர் ரசாயன பொருட்களுடன் இடைத்தாக்க முறைக்கான வாங்கி மூலக்கூறுகளை கொண்டுள்ள. இப்போ முதலொரு மென்சவ்னா தொழில். இப்போ நீங்களுக்கு 5-6 தொழில் படிச்சிருக்கிறீங்க. அதில் ஒரு தொழில் என்னது? பல்வேறு மூலக்கூறுகளை வாங்கக்கூடிய. அப்போ அதில் உண்டு என்னது? எங்களுக்கு ஓமோன்களை வாங்கும். அப்போ இலக்கு அங்கங்களை நோக்கி, ஏன்னா இலக்கை நோக்கி ஓமோன்கள் போகிறது எப்படின்னு சொன்னால் அந்த வாங்கி மூலக்கூறோடு இணைந்து தான் அந்த உடற்தொழிற்பாட்டை செய்யும். ஸோ ஒன்றில் ஓமோன்கள். அடுத்த நரம்பு செலுத்திகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் MCQலையும் ஒரு கேள்வி கேட்ட நினைக்கிறேன். நரம்பு செலுத்திகள் எங்கே இருக்குமெண்டா நரம்பு இணைப்பின்ற பின்னான மென்சவில் அந்த வாங்கிகள் இருக்கும். அடுத்தது நிற்பிடன புரதங்கள். அப்போ இந்த நிற்பிடன புரதங்கள் என்ன செய்யும்? இப்போ பிறபொருள் எதிரி யாக்கிகளோட அதை கண்டுபிடிச்சு அதுகளோட இணையக்கூடிய அல்லது அதுகள் வந்து இணையக்கூடிய வாங்கி மூலக்கூறுகளை இது கொண்டிருக்கும். ஸோ அப்போ நிற்பிடன புரதங்கள் அல்லது இப்போ என்ன இப்போ எங்களை நிற்பிடன புரதம் என்று சொல்லப்படுகின்ற பீனி நினைக்குள்ளியங்களால் சுரக்கப்படுகின்ற அந்த புரதங்களை வாங்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கு. ஸோ அப்போ இதில் 3 விடைகள் தரப்பட்டிருக்குது. ஏதாவது 2. ஸோ அப்போ நீங்கள் இதை மிக தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த வினாவுக்கு வருவோம். மூல முதற்கலங்கள், அதாவது முதல் புவியில தோன்றின மூல முதற்கலங்கள் பாரம்பரிய பதார்த்தமாகவும் நொதிய ஊக்க பதார்த்தமாக, இது பி பார்ட், இதில் விளை இல்லை, இது பி பார்ட், பீன்ற முதலாவது விஷயம். பாரம்பரிய பதார்த்தமாகவும் நொதிய ஊக்க செயல்பாடுகளையும் காண்பிப்பதற்காக விருந்த மூலக்கூறு. இது நேரடி கேள்வி பிள்ளைகள் நீங்கள் வடிவாக படிச்சிருக்கீங்க. RNA அல்லது நீங்கள் ரைபோநியூக்ளிக் அமிலம் என்று சொல்லலாம். RNA என்று எழுதுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா RNA வந்து என்ன எங்களுக்கு அது அக்செப்டடான ஒரு அப்ரிவியேஷன், என்ன குறியீடு நீங்கள் பாவிக்கலாம். புவிச்சரிதவியலுக்குரிய கல்பங்கள் யுகங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியெண்டா சரியென்றும் பிழையண்டா பிழையென்றும் போட சொல்லி இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்போ புரோட்ரோசோயிக் கல்பத்தில் முதலாவது யூக்கரியோட்டாக்கள் தோன்றினது சரி. பூக்குந்தாவரங்கள் சீனோசோயிக் யுகத்தில் தோன்றின இல்லை, அது முதலே வந்துட்டு மீசோசோயிக் யுகத்திலேயே தோன்றின. பெனரோசோயிக் கல்பம் 4 யுகங்களை உடைக்கிறது, 3 யுகங்கள். சரிதானே? பெனரோசோயிக் கல்பம் வந்து 3 யுகங்களை உள்ளடக்கியது. அப்போ அது 2ம் எங்களுக்கு பிழையான விட. இது நேரடியான கேள்வி. இப்போ இதில் நாங்கள் மினக்கட தேவையில்லை, நாங்கள் அங்கே போவோம். அடுத்த வினாவுக்கு, இயற்கை தேர்வு கொள்கையில் டார்வினால் அவதானிக்கப்பட்ட 2 நிகழ்வுகளையும் தருக. அப்போ அவர் அவதானிப்பு 2 விடயங்கள் இருக்கு, அவர் அதிலிருந்து அனுமானித்த 2 விடயங்கள் இருக்கு. நீங்கள் வடிவா தெளிவாக படிச்சிருப்பீங்கள். ஸோ நாங்கள் மாறல் என்று சொல்லலாம். இனமொன்றின் குடுத்தொகை அவற்றின் தலைமுறை பண்புகளிடையே சிறப்புயர்வுகள் மாற்றம் அடைகின்றன அல்லது மாறுபடுகின்றன. ஓகே, அப்போ நாங்கள் அதை மாறல்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது, ஒவ்வொரு இனமும் அவை வாழும் சூழலினால் தாங்கக்கூடிய அளவிலும் பார்க்க கூடிய அளவு எண்ணிக்கையிலான எச்சங்களை உருவாக்குறது. இதில் நாங்கள் இன்னொரு சொல்லா பாவிக்கிறோம், நான் இதில் குறிப்பிடவில்லை, மிகை உற்பத்தி. உங்களுக்கு டீச்சர்ஸுக்கு வழங்கி இருக்கிற அந்த மார்க்கிங் ஸ்கீமில் இருக்கும். நீங்கள் மிக உற்பத்தி என்று எழுதியிருப்பீங்கள், எழுதியிருந்தால் அது சரியான விடயம். அப்போ இந்த ஒரு சொல்லில் சொல்கிறேன்டா இந்த மாறல்களும் மிகை உற்பத்தியும் தான் அவர் அவதானித்த விடயங்கள். அதிலிருந்து தான் அவர் பேர்ந்து தக்கன பிழைத்தல் என்ற விடயத்தையும் பேர்ந்தவர்கள் அந்த இயற்கை தேர்வு செய்யும் என்ற அனுமானங்களுக்கு வந்துச்சுன்னா. ஸோ அது உங்களோட தியரி விஷயம். ஸோ அப்போ அது இந்த 2ஐயும் தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது. அப்போ ஒரு சொல்லிலே நீங்கள் சொல்லி
படிக்கலாம் அல்லது வடிவாக எழுத வேணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. சரிதானே? ஓகே. ரெண்டாவது அடுத்த விடயத்துக்கு வருவோம். நான்காவதுல பின்வரும் விவரிப்புகளுக்கு பொருத்தமான அங்கிகள் உள்ளடங்கும் ஒரு கணத்தை பெயரிடுக. கவனம், கணத்தை. உங்களுக்கு நல்ல வடிவா போல் பண்ணியும் இருக்குன்னு நினைக்கிறேன். கணத்தை குறிப்பிடுக. வலு கவனம். சோ துண்டுபட்ட உடலையும் நீர்நிலையில் வன்கூட்டையும் கொண்டிருத்தல். அப்ப பிள்ளைகள் இந்த நீர்நிலையில் வன்கூடு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் 3 கணங்கள் இருக்குன்னு தரப்பட்டிருக்குது. நைடேரியா, சரிதானே? நைடேரியா, நெமட்டோடா, அனலிடா. இந்த 3லையும் இருக்குன்னு தரப்பட்டிருக்குது. உண்மையில பிளாட்டியல் மெந்திஸ்லையும் இருக்குது. எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் அது தரையில்லை. இதுக்குள்ள பிளாட்டியல் மெந்திஸும் வரும். சரிதானே? நான் குறிப்பிடவில்லை. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்களா பிள்ளைகள், துண்டுபட்ட உடலை. அப்போ இதுதான் எங்களுக்கு முதல்ல துண்டுபடலை காண்பிக்கின்ற ஒரு கணமாக இருக்க போகுது. அனலிடா மட்டும்தான் துண்டுபடலை காண்பிக்க போகுது. இப்போ ஏனைய 2ம் துண்டுபடலை காண்பிக்கவில்லை. இப்போ அந்த வகையில் நாங்கள் இதை அனலிடான்னு எழுதுவோம். நான் ஆங்கிலத்தில் எழுதிக்கிறேன், நீங்கள் அனலிடாண்டும் எழுதலாம். இது தமிழ்ல எழுதுறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு விஞ்ஞான பெயரிடுகளில் மட்டும் நீங்கள் தமிழ்ல எழுத முடியாது, அது கண்டிப்பாக எழுதலாது. இது எழுதலாம். ரெண்டாவது, புறவன்கூட்டையும் அகவன்கூட்டையும் கொண்ட முள்ளந்தண்டிலி. என்ன கவனம். அப்ப இதுல எங்களுக்கு மொலஸ்கா, எங்களோட சிலபஸின் படி மொலஸ்காவை நாங்கள் இதில் குறிப்பிடலாம். புறவன்கூடும் அகவன்கூடும் உள்ளது. அப்ப எங்களுக்கு அந்த என்ன கணவாய் அதுகளில் அகவன்கூடு இருக்கும், ஏனைய மொலஸ்காக்களில் புறவன்கூடு இருக்கும். இப்போ முள்ளந்தண்டு உளியண்டு வந்தால் நாங்கள் பேருந்து அதில் கணவண்டு சொல்ல வலிக்கிட்டா பிரச்சனை. இப்போ நாங்கள் வகுப்பு ரீதியாக வந்தோம்னா ரெப்டீலியாவை சொல்லலாம். சரிதானே? அப்போ அந்த விஷயத்தில் அது கவனம். அப்போ மொலஸ்கா தமிழ்லையும் எழுதலாம். அடுத்தது, கருக்கட்டலுக்கு நீர் தேவைப்படாத வித்துக்களை உடைய தாவரம். இப்போ நான் ஏற்கனவே ஆரம்பத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறேன் உங்களுக்கு, அந்த MCQ கேம் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்தது. இப்போ நீரே தேவைப்படாதது எங்கட பூக்கும் தாவரம். ஆனால் எங்களுக்கு கணமண்டு கேட்டபடியா நீங்கள் கண்டிப்பாக அந்தோஃபைட்டான்னு எழுதணும். இதுல பூக்குந்தாவரம் அல்லது அஞ்சியோஸ்பெர்ம் என்று எழுத முடியாது. சரிதானே? பூக்குந்தாவரம். அப்ப கண்டிப்பாக நீங்கள் அந்தோஃபைட்டான்ற சொல்லு பாவிச்சிருக்க வேணும். அது தமிழ்ல எழுதலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது, புறத்தில் பிறந்த இலிங்க வித்திகள். அப்ப நீங்கள் ஃபங்கஸுக்கு போறோம், என்ன புறத்தில் பிறந்த இலிங்க வித்திகள். அப்ப இலிங்க வித்திகள் எங்களுக்கு நாங்கள் 3 இடத்துல பார்க்கிறோம். ஒன்று நுகவித்தி, கலனுக்கு வார நுகவித்திகள், நுகவித்தி கலன்ல வார வித்திகள் இலிங்க வித்திகள், அது சைகோமைகோட்டால. அடுத்து அஸ்கோமைகோட்டால கோணி வித்திகள் என்று சொல்லுவோம், அது அகத்தில் பிறந்ததா இருக்கும். இது புறத்தில் பிறந்தது பெசிடியோமைகோட்டால அந்த சிற்றடிகள்ல வார வித்தி, சிற்றடி வித்தி என்று சொல்லுவோம், அது பெசிடியோமைகோட்டா. சரியோ? அப்ப எங்களுக்கு என்ன, இதுல நீங்கள் தமிழ் எழுதலாம். எங்களுக்கு நேரடியாக 4 விடயங்கள், 4 பாயிண்ட்ஸ் தரப்பட்டிருக்குது. சரிதானே? ரைட். அப்ப இதெல்லாம் இலகுவான விஷயங்கள். கவனம், இதுல நீங்கள் கணமன்றதை வடிவா நீங்கள் குறித்துக் கொள்ளணும். ரைட். அடுத்த வினாவுக்கு வருவோம். தேராத வளர்ச்சி. இதுவும் நான் சி பார்ட், அது இல்லை, சி பார்ட். தேராத வளர்ச்சி என்றால் என்ன? பை இன்டிட்டர்மினேட் growth என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பல்லாண்டு தாவரங்களின் வாழ்க்கை காலம் முழுவதுமே வளர்ச்சி தொடர்வது. அதுல இந்த பல்லாண்டுன்றது நான் பிரக்கெட் பண்ணி போட்டேன். அப்ப தாவரங்களின் வாழ்க்கை காலம் முழுவதுமே வளர்ச்சி நடைபெறுவதை நாங்கள் தேராத வளர்ச்சி என்று சொல்லுவோம். இப்போ ஏன் நான் அதில் பல்லாண்டு காலம் என்று தாவரங்கள் என்று நான் குறிப்பிட்டு என்று சொன்னால், அது பிரக்கெட்டுக்கு தான் போட்டிருக்க பிள்ளைகள். என்னென்னு சொன்னால், இப்போ செடி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிளகாய் செடி இல்லை ஒரு கத்தரி செடி எடுத்தீங்கன்னா ஓராண்டு தாவரங்கள் என்று சொல்லுவோம். இப்போ ஓராண்டு தாவரங்கள், பல்லாண்டு தாவரங்கள் என்று நாங்கள் வகையாக 2 வகையாக பிரிக்கல. ஓராண்டு தாவரத்தை அது ஒரு குறித்த வளர்ச்சி தான் இருக்கு. இப்போ ஒரு கத்தரி செடி இந்த அளவுக்கு வளருமெண்டா இந்த அளவு தான் வளரும், அது மாமரம் மாதிரி வளருமெண்டா இல்லை. அப்போ அதை நாங்கள் அதுக்கு நாங்கள் எடுக்கிறது இல்லை. என்றாலும் நாங்கள் பொதுவாக எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இதுதான் இருக்குது. நான் அதை ஒரு முக்கியமாக நான் அதை குறிப்பிட்டேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு பிரக்கெட்டுக்கு வார விஷயங்கள் எங்களுக்கு ஸ்கீமில் கருத்தில் கொள்ளுவதில்லை, அந்த வருஷத்தில் எடுக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கும் ஒரு ஒரு அடிப்படை அறிவுக்காக நான் இதை போட்டிருக்கிறேன். இளம் இருவித்து, அடுத்த விஷயம், இளம் இருவித்தில தண்டுகளில் வலிமை ஆதாரம் ஆகியவற்றை வழங்குவதற்காக மேற்றோலின் உட்புறமாக காணப்படக்கூடிய அடிப்படை இளைய தொகுதிக்குரிய கல வகைகளை குறிப்பிடுக. கவனம், கல வகைகள் பன்மையில இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒரு என்ன, இருவித்தில தாவரத்தில் ஒட்டுக்கல விளைய கலங்கள் இருக்கும்.
அப்போ ஒட்டுக்கல விளையங்கள் அந்த மேற்றோலுக்கு உள்புறமாக இருக்கும். அது அப்போ ஒட்டுக்கல விளையங்கள் எங்களுக்கு ஆதாரத்தை வழங்குறதுக்கான கலங்கள் ஓகே. வல்லரகு கல விளைய கலங்களும் இருக்கும் பிள்ளைகள். அப்போ அங்கே நீங்கள் பார்க்குறீங்க மேற்பட்டையில் வல்லரகு கல விளையங்கள் நேர்கள் போல காணப்படும். ஸோ அப்போ அதுக்காக தான் இது 2 ஆன்சர்ஸும் எதிர்பார்த்தது. ஸோ 2 விடயங்கள் இதில் இருக்கு. சரிதானே? அடுத்த கேள்வி, கூடுதலான ஒளியை கைப்பற்றுவதற்காக பின்வரும் தாவரங்கள் ஒவ்வொன்றும் காண்பிக்கும் சிறப்பியல்பு. ஸோ வைரம் சரிந்த தாவரங்கள் துணை வளர்ச்சியை மேற்கொள்ளும். இப்போ வைரம் சரிந்த தாவரங்கள் பிள்ளைகள் இப்போ ஒளியை கைப்பற்றுவதற்காண்ட உயரமாக வளரணும். அதுதான் எங்கட அதுண்ட நாங்கள் சொல்லாமல் சொல்கிற விஷயம். உயரமாக வளர வேணும். ஸோ அப்போ அதுக்காக அவ தண்டுண்ட என்ன துணை வளர்ச்சியின் மூலம் அவன் அகலத்தை கூட்டி கேத்தை கூட்டி அவைகள் உறுதியான தண்டை உருவாக்கி வளர்ந்து கொண்டு போவிடும். அப்போ நீங்கள் பொதுவாக அயனமண்டல பிரதேசங்கள் அல்லது என்ன காடுகளில் இருக்கிற பெரிய மரங்கள் எடுத்தால் துணை வளர்ச்சியின் மூலம் தான் அதை மேற்கொள்ளும். அடுத்தது கொடிகள் ஆதாரங்களை தந்துகள் மூலம் பற்றி போகிறது. அப்போ ஆதாரங்கள் தந்துகள் மூலம் தங்கியிருத்தல் என்றது அதுக்குரிய ஆன்சராக இருக்கும். ஸோ அது நேரடியான கேள்விகள். சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்கு வருவோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் உரிய கொண்டு செல்லலுக்காக சிரத்தலடைந்த கலத்தை பெயரிடுகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வியல் பிள்ளைகள். இப்போ இதுகளில் நீங்கள் கணிசமான அளவு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணும். இதுகளில் வீண் பிள்ளைகள் எல்லாம் விடக்கூடாது. நெய்யரி குழாய் மூலகங்கள். சரிதானே? இப்போ நாங்கள் சரியான சொல் பிரயோகம் என்ன சீப் டியூப் எலிமெண்ட்ஸ் என்று சொல்றது என்ன நெய்யரி குழாய் மூலகங்கள். ரைட். மேலே நீர் குறிப்பிட்ட கலங்களினூடாக அசையக்கூடிய சுக்ரோசு தவிர்ந்த ஏனைய சேதனக்கூறுகள் 2. அப்போ கவனம், சேதனக்கூறுகள் என்ன? அப்போ சுக்ரோஸை நீங்கள் தவிர்க்க வேணும், சேதனக்கூறுகளை சொல்லணும். அப்போ எங்களுக்கு இதில் தாவர வளர்ச்சி சீராக்கிகள் அல்லது தாவர ஓமோன்கள் சொல்லலாம் உண்டு. அடுத்தது அமினோ அமிலங்கள் அதுக்குள்ளால போகும். சரிதானே? 2ஐயும் நாங்கள் இதில் சிறப்பாக குறிப்பிடலாம். 2 தான் கேட்டிருக்குது, நீங்கள் 2 தான் சொல்ல போறீங்க. தாவர வளர்ச்சி சீராக்கிகள் அல்லது தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் என்ற சொல்லு பாவிக்கலாம், அல்லது தாவர ஓமோன்கள், மற்றது அமினோ அமிலங்கள். உரிய கொண்டு செல்லலில் தாளியில், அப்போ உரிய கொண்டு செல்லல் நடக்குது, மூலத்திலிருந்து தாளியை நோக்கி பதார்த்தங்கள் வருது. சுயாதீன வெள்ளங்களின் செறிவு எப்போதும் நெய்யரி குழாயினை விட குறைவாக இருப்பதற்கான காரணங்கள் 2னை தருக. அப்போ நீங்கள் படித்திருப்பீங்கள் தியரியில் பிள்ளைகள். இப்போ ஒரு நெய்யரி குழாய் மூலகம் இருக்குது, பக்கத்தில் ஒரு துணைக்கலம் இருக்கும் அல்லது ஒரு இடமாற்றும் கலமாக இருந்தால், இந்த இடமாற்று கலத்துக்குள்ள இவர் எங்களுக்கு எப்போதும் உயிர் பெற்ற முறையில் அல்லது மந்தமாகத்தான் நாங்கள் இதை என்ன சுமை இறக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்படி சுமை இறக்கிறதுக்கு காரணம் தான் இங்கே கேட்டு கிடக்கு. அப்போ இந்த சுயாதீன வெள்ளங்களோட செறிவு எப்போதும் என்ன சொல்லி இருக்குது, எப்போதும் நெய்யரி குழாயினை விட குறைவாக இருக்கும். அப்போ தாளியில குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், அப்போ எங்களுக்கு உருவாகிற இடம் மூலம் சென்றடைகிற இடம் நாங்கள் தாளி என்று பார்ப்போம். என்ன சென்றடைகிற இடம் டெஸ்டினேஷன் தாளி என்று சொல்லப்படும். அப்போ மூலத்தை விட தாளி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவர் டாக்டர் கண்டு அங்கே இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ ஏன் இறக்கப்படுறார்? 2 காரணங்களுக்காக. ஒன்று, தாளியில கல வளர்ச்சி அனுசபத்துக்கு பயன்பட்டு விடல். அப்போ நாங்கள் தாளி என்று கருதுகின்ற அந்த என்ன வளர்ற பருவங்கள், வளர்ற இடங்கள், பிரியிலைய கலங்கள் போன்றவற்றில் எங்களுக்கு அது நடக்கும். ஸோ அதாக இருக்கலாம். அல்லது மறுதலையாக மாப்பொருள் போன்ற கரையாத பல்போதியமாக மாற்றப்பட்டு விடல். சரிதானே? அப்போ ஒரு சேமிப்பு அங்கங்களுக்கிட்டையும் அந்த தாளி இருக்க போகுது. அப்போ மூலத்திலேருந்து தாளியை நோக்கி வரைக்க இங்கே குறைவான வெள்ளச்செறிவு இருக்கிறதால தான் எங்களுக்கு அந்த என்ன தொகைப்பாய்ச்சலால ஒரு மூலத்திலிருந்து தாளியை நோக்கி வெள்ளங்கள் அசைக்கப்படுகின்றன. ஸோ அப்போ இந்த 2 காரணத்தை நாங்கள் அதுக்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த 2ஐயும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்கு வாங்கோ. 6வது, தாளி இழையங்களை நோக்கிய போசனை பொருட்களின் அசைவை ஊக்குவிக்கும் தாவர வளர்ச்சி சீராக்கி. நேரடி கேள்வி. சைட்டோகைனின். சரிதானே? சைட்டோகைனின். இதுல சீராக்கியை பேரிடுக. இதுல நீங்கள் சில வேளைகளில் நீங்கள் இன்னொரு தாவர வளர்ச்சி சீராக்கின்ற பேரு எழுதினால் சில வேளையில் கழிக்க வேண்டி வரும் மார்க்ஸ். என்ன காரணம் என்றால் இதில் 1 2 கேட்கல தான், ஆனால் எங்களுக்கு இதில் 1 தான் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் சுமார் 2 3 எழுதி போட்டு இதில் 1க்கு பார்த்து சரியாக போடுங்க கொண்டு விடையலாது. சரிதானே? கட் அண்ட் ரைட்டான ஆன்சர்ஸாக இருக்கணும் பிள்ளைகள். சரி, இப்போ அவர்கள் அமைப்பு கட்டுற வினாவல்ல பரீட்சை திணைக்களத்தில் அல்லது அந்த பரீட்சையை செட் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் எதிர்பார்க்கிறது மிக மிக நுட்பமான ஆன்சர்ஸ். சரிதானே? கிட்டத்தட்ட நீங்கள் MCQ செய்த மாதிரி இருக்க போது எல்லாம் 1 வேர்டு ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. இல்லைண்டா இல்லை மார்க்ஸ் போய் அங்கால நோ செகண்ட் வேர்ட். சரிதானே? அப்போ என்னென்றால் இந்த மாணவர்கள அறிவை
பரீட்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நுட்பமான முறை ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் கடகடன்னு கேட்குறது. சரி, ஒரே செக்ஷனுக்கே நிற்க மாட்டேன். இப்போ நானே சில வழியில் 2 செக்ஷனாக சேர்த்து போட்டுவிட்டேன். ஆனால் சில வழியில் அப்படியும் உங்களுக்கு வராது, டக்குன்னு மாறிக்கொண்டு இருக்கும். ரைட், அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அஞ்சியோஸ்பெர்ம்களின் முதிர்வடைந்த முளையப்பையில் உள்ள கலங்களை குறிப்பிடுக. அப்போ முளையப்பை என்றது பெண்புணரி தாவரம். கவனம் என்ன, அப்போ பெண்புணரி தாவரம் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பெண்புணரி தாவரம். அப்போ 8 கருக்களும் 7 கலநிலையும் இருக்கும். கொஞ்சம் மேலே வரணும். ரைட், எல்லாருக்கும் தெரியும் என்ன. அப்போ எங்களுக்கு பாருங்கோ 3 எதிரடி கலங்கள். அப்போ இந்த 3 பேரும் அந்த 3 எதிரடி கலங்கள். 2 முனைவு கருக்களை கொண்டு ஒரு மையக்கலம். ஸோ இவர் ஒரு முனைவு கரு, இவர் 2 பேரும் முனைவு கரு. இதுதான் அந்த ஒரு மையக்கலமா தொழிற்பட போகுது. அப்போ 7 கலநிலை 8 கரு, 2 உதவி வழங்கிகள். இஞ்சால பக்கத்தில் நிற்கணும். முட்டைக்கலம் நடுவில் இருக்க போகுது. இந்த இதுவே 2 பேருக்கும் இடையில முட்டைக்கலம் இருக்க போகுது. சரியோ, இப்போ உங்களோட படம் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் கற்பனையில இந்த கலங்களை சொல்லணும். அதில் கவனம் 3, 2, 2 இது கண்டிப்பாக நான் பார்க்க சொல்லிக்கிறார். கட்டாயம் எழுதணும். சரிதானே? 3 எதிரடி கலங்கள், 2 முனைவு கருக்களை கொண்ட மையக்கலம், 2 உதவி வழங்கி கலங்கள், சினகீட்ஸ் என்று சொல்றது, சினகீட்ஸ் என்று மற்றது எக் என்ன முட்டைக்கலம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பட்டிருக்கு. இப்போ 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முதிர்ந்த சூழ்வித்தில் ஒரு அஞ்சியோஸ்பெர்ம் முதிர்ந்த சூழ்வித்தில் காணப்படத்தக்க கூறுகளை பேரிடுகன்னு சொல்லிவிட்டான். 10 விடயங்கள் அதில் சொல்லப்பட்டது. அப்போ மேலே கற்பனையில் சொல்றதுன்றது சும்மா ரொம்ப கஷ்டம். சரிதான்? இப்போ நீங்கள் உங்களோட படத்தை கீறி போட்டு அதுக்கு நீங்கள் குறிப்பீங்கள் என்றால் அது இலகுவாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கவனம், அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளணும். வித்து தாவரங்களில் புணரி தாவரத்திற்கு போசனை அளிக்கும் கூறுது. இப்போ இதிலே நான் பார்க்கலாம், இதுக்கு வெளியில் இருக்கிற என்ன மூலவுரு பையகம் ஒன்று இருக்கும். என்ன பிள்ளைகள், இதுக்கு வெளியில் ஒரு மூலவுரு பையகம் இருந்திருக்கும், அதுதான் எங்களுக்கு போசனை அளிக்கும். அதே போல சைக்கஸிலையும் எங்களுக்கு மூலவுரு பையகம் இருக்குது பெண்புணரி தாவரத்துக்கு போசனை அளிக்கிறதுக்காக. அப்போ பொதுவாக கேட்டிருக்குது, வித்து தாவரங்களில் பெண்புணரி தாவரத்துக்கு போசனை அளிக்கும் கூறு என்னது என்கிற மூலவுரு பையகம். ஆங்கிலத்தில் நியூசெலஸ் என்று சொல்லுவோம். ஸோ முதலாவது கேள்வி இதோட முடியுது. எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 40 பாயிண்ட்ஸ், 40 2.5 100 புள்ளிகள் இதுக்கு வழங்கப்படும். சரிதானே? அப்போ முதலாவது கேள்வி ஓகே என்ன. ரைட், இரண்டாவது கேள்விக்கு வருவோம். நுண் சடைமுளைகளை உடைய எளிய கம்ப மேலணியை கொண்டிருக்கும் மனித உடலின் ஒரு அமைவிடத்தை தருக. அப்போ உங்களுக்கு தெரியும், எளிய என்ன மேலணி கலங்களில் எங்களுக்கு செதில் மேலணி இருக்குது, கனவடிவ மேலணி இருக்குது, மற்றது கம்ப மேலணி இருக்குது, மற்றது போலிப்படை கொண்ட மேலணி இருக்குது. அதை விட எங்களுக்கு இந்த கூட்டு மேலணிக்குள்ள படை கொண்ட செதில் மேலணி அல்லது படை கொண்ட மேலணிகள் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் என்னென்னால் அதன் அமைவிடம் தெரிஞ்சிருக்கணும், அதன் தொழில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பொதுவாக மேலணி கலங்களில் தொழில் என்று கேட்டிருக்கிறாங்க. அல்லது தொடுப்புளையம் என்று பார்த்தா அடுத்தது தொடுப்புளையம் இருக்குது. அப்போ தொடுப்புளையத்தில் உங்களுக்கு என்னென்ன வகைகள் இருக்குன்ற அந்த விடயங்களும் ஒரு பார்த்து வச்சுக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இந்த கேள்விகள் இவ்வாறு தான் பெறும் பிள்ளைகள். அப்போ சிறுகுடல் எங்களுக்கு என்னது நுண் சடைமுளைகளை கொண்டிருக்கும். அப்போ இந்த அங்கே இருக்கிற கம்ப மேலணி இப்போ நீங்கள் சமீபாட்டிலையுமே பார்க்கலாம், இந்த இப்படி ஒரு நுண் சடைமுளைகளை கொண்டிருக்கும் அந்த மேலணி கலம். சரிதானே? அப்போ இதுதான் அந்த நுண் சடைமுளை. சடைமுளை இருக்கும், அது சிறு உடல் இருக்க போது அந்த சடைமுளைக்குள்ள அந்த மேலணி கலங்கள் நுண் சடைமுளைகளை கொண்டிருக்கும். அப்போ அது கம்ப மேலணியால் ஆக்கப்பட்டிருக்கும். பொதுவாக உணவு கால்வாய் தொகுதியில் கம்ப மேலணி தான் இருக்கும் என்றதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ரைட், அடுத்த விடயம் நரம்புளையத்தின் ஆக்கக்கூறுகள் அவை. அப்போ 2 இருக்குது, ஒன்று நரம்பு கலம், மற்றது நரம்பு பசை இளைய கலங்கள் அல்லது பசை இளைய கலங்கள் என்றும் அதை சொல்லலாம். கிளியல் செல்ஸ் என்று சொல்றது, நியூரோகிளியல் கிளியா அல்லது கிளியல் செல்ஸ், அது பசை இளைய கலங்கள். அப்போ 2 இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கூட இருக்கும் பிள்ளைகள். கிட்டத்தட்ட ஒரு நரம்பு இளையத்தில் அல்லது ஒரு நரம்பு கலத்தை சூழ 10 மடங்கு, ஏறத்தாழ 10 மடங்கு நரம்பு பசை இளைய கலங்களுக்கு. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், பசை இளைய கலங்களுக்குள்ள ஸ்வானின் கலம், எங்களுக்கு மயிலின் கவசத்தை ஆக்குகின்ற ஸ்வாலின் கலம் எங்களுக்கு ஒரு டிபிக்கலான ஒரு வகைக்குரிய ஒரு நரம்பு பசை இளைய கலம். அப்போ ஒரு வெளிக்காவ நரம்பு முறையில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு வெளிக்காவ நரம்பு முறையில் நியாயமான நரம்பு பசை இளைய கலங்கள் இருக்கும்.
சரி, இதை விட கணக்கு இருக்குது. ஒலிகோடென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆஸ்டர் செல்ஸ் எல்லாம் கணக்கு இருக்குது பிள்ளைகள். நீங்கள் அது அந்த அளவுக்கு எங்களோட சிலபஸில் சொல்லப்படல. ஆனால் நரம்பு பசையிலே கலங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். அந்த தொழிற்பாடுகளும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ரிசோர்ஸ் புக்கில். விளக்கவனம் அதில் கேள்வியில் வரலாம். அடுத்த விடயம், கட்டமைப்பு ரீதியில் வன்கூட்டு தசை மலமளப்பான தசையிலிருந்து வேறுபடும் இயல்புகளில் 2 தருக. இப்போ கவனம் பிள்ளைகள், இதில் ஒரு ஒப்பீட்டு ரீதியான வினாத்தான். ஆனால் மலமளப்பான தசையில இருந்து கட்டமைப்பு ரீதியாக என்ன வன்கூட்டு தசை எவ்வாறு வேறுபடுதுன்றது கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தொழிற்பாட்டு ரீதியாக நாங்கள் வேறுபடுத்தலாம், கட்டமைப்பு ரீதியாகவும் வேறுபடுத்தலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டிய ஆன்சர் வந்து என்ன, வன்கூட்டு தசைன்ற கட்டமைப்பு இயல்புகளை தான் நீங்கள் சொல்ல போறீங்க. அப்போ நீண்ட உருளை வடிவக்கலாம் முதலாவது விடயம். அடுத்தது பல்கரு கொண்டதாக இருக்கலாம் அல்லது பொதுமை குழியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன ஒரு நீண்ட ஒரு களத்தில் கணக்கு கருக்கள் இருக்கும் சுற்றையில். அப்போ அதை நாங்கள் அதை பல்கரு என்று சொல்லலாம், அல்லது பொதுமை குழியத்துக்குரிய என்று சொல்லலாம், அல்லது வரி காணப்படும், அல்லது தசைப்பாத்து காணப்படும். இதில் ஏதாவது 2 தான் எதிர்பார்க்க வேண்டும். 2 கேட்டபடியா இதுக்குள்ள 2 தான். அப்போ இது 2ம் கிட்டத்தட்ட ஒரே விடயங்கள். வரி காணப்படுறது, தசைப்பாத்து காணப்படுறதால எங்களுக்கு வரி தோற்றம் தெரியும்ன்றதால நான் இதில் ஒரே விடையாக பார்த்துருக்கேன். அப்போ 3 வித்தியாசமான விடைகள் தரப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது 2 வடியாக நீங்கள் மாணவர்கள் இதை வடிவாக எழுதக்கூடிய இருக்கணும். 2க்கு மேலே தயவு செய்து எழுதாதீங்க. சரிதானே? உங்களுக்கு தெரிந்தாலும் எழுதாதீங்கோ. ரைட், அடுத்த விஷயம் வருவோம். திரவ உண்ணிகள் என்றால் என்ன? அப்ப கவனம், வரவிலக்கணம். அப்ப வரவிலக்கணங்கள் நாங்கள் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். என்ன, நாங்கள் அதை வடிவாக கொடுக்க வேணும். அந்த கலைச்சொற்களோட ஒரு வடிவாக நாங்கள் கொடுக்கணும். அப்ப என்ன, உயிர் வாழும் விருந்து வழங்கியிலிருந்து போசாக்கு நிறைந்த பாயை உறிஞ்சுதல், அல்ல உறிஞ்சும் அங்கிகள். என்ன, உறிஞ்சுதல் என்று வந்துட்டது, உறிஞ்சுதல் அங்கே அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு உறிஞ்சும் அங்கிகள் என்ன. அப்போ உயிர் வாழும், அப்போ லிவிங், உயிர் வாழுகின்ற அங்கிகள். இப்போ ஒரு இறந்த ஒரு இப்போ இதில் நீங்கள் என்ன நுழம்பு இதெல்லாம் பார்க்குறீங்களே, ஏப்பீட்டுகள், அந்த தாவரச்சார உறிஞ்சுற பூச்சிகளை தான் நாங்கள் உதாரணமாக பார்க்குறோம். அப்போ உயிர் வாழ்கிற ஒரு தாவரமோ அல்லது உயிர் வாழ்கின்ற ஒரு விலங்குல தான் எங்களுக்கு இந்த திரவங்கள் இருக்கும். இறந்தா பிறகு அதுகள் இருக்காது. சரிதானே? அப்போ அங்கே அந்த உயிர் வாழும் என்ற சொல்லு முக்கியம். உயிர் வாழும் விருந்து வழங்கியிலிருந்து போசாக்கு நிறைந்த பாயை உறிஞ்சுறத திரவ உண்ணிகள் என்று சொல்லுவோம். அடுத்தது, இறந்த உடலங்களின் இளங்களில் ஈயின் கீடகங்கள் எவ்வகைக்குரிய போசனையை மேற்கொள்ளும். உண்மையில நான் இந்த கேள்வி இதில் போட்டுருவ கூடாது. ஏண்டா ஒரு கேள்வி அது, ஒரு கேள்வி வரவிலக்கணம், ஒரு கேள்வி சும்மா கேட்டு கிடக்கு. இப்போ நாங்கள் இது ஒரு ப்ராக்டிஸ் தானே. இப்படி ஒரு கேள்வி சில வேளையில் அவர்கள் போட மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துக்கு இப்போ நிற்கணும் இல்லை, டக்குன்னு மாற்றி நம்ம ஒரு சாப்டருக்கு மாறப்படுது. ரைட், ரெண்டாலும் பரவாயில்ல. கீழ்ப்படை உண்ணிகள் என்று சொல்லுவோம். என்ன, சப்ஸ்ட்ரேட் ஃபீடர்ஸ். அப்போ இறந்த உடலங்கள். அப்போ பொதுவாக ஒரு அங்கி இறந்தால், ஏன்னா ஒரு நாயோ பூனையோ அல்லது ஒரு சத்தையோ ஒரு மனித உடல் கூடிய ஒரு இடத்துல இருந்தால் இலையான் மோச்சுதுன்னு சொன்னால், இல்லை நாங்கள் கீட இந்த கீட இலையான் எங்கேயாவது மோக்குதுன்னா சம்திங் ரோங். ஏன்னா இப்போ தான் தெரியும், ஏன்னா ஒரு 10 ஏக்கர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செய்தி வரும். ரெண்டா என்ன, அப்போ அங்கே போகிற அந்த ஃபொரென்சிக் ஆக்கள், அதாவது இந்த அதில் நிபுணர்கள், என்ன அந்த சட்ட வைத்தியர் அல்லது அந்த மரண விசாரணை அதிகாரிகள் இதுகளை தான் போய் பார்ப்பினோம். என்ன, அங்கே இலையான் இருந்திருக்கும், அதுண்ட கீடகங்கள், அதுண்ட குடம்பி பருவங்கள் இருக்கும். அதுகளை வச்சுக்கொண்டு ஓரளவு நேரத்தை கணிக்கலாம், இப்போ அந்த சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அது விபத்தா கொலையான்றது அது வேற விஷயம். சரிதான்? இப்போ அதில் வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அவை கீழ்ப்படை உண்ணிகள். அப்போ அந்த உணவுக்குள்ளே போயிருந்து அந்த உணவு மூலத்தை எடுத்துக்கொண்டு உள்ள அல்லது உணவு மூலத்தை அவை போகிற பாதையில் உணவு மூலத்தை ஏற்படுத்தி, இப்போ நீங்கள் இந்த கேட்டபிலர்ஸ், என்ன வேறு அந்த மசக்குட்டின்ற அந்த இதுகள் அந்த குடம்பி பருவங்களை நாங்கள் உதாரணமாக சொல்கிறோம். அப்போ இதுவும் அப்போ கீழ்ப்படை உண்ணிகளாக அமையப்போகுது. அப்போ எங்களுக்கு விலங்கு போசன முறையில் 4 வகையான போசன முறைகளில், ஒன்று திரவ உண்ணிகள், அடுத்தது இந்த கீழ்ப்படை உண்ணிகள், மற்றது ஃபில்டர் ஃபீடர்ஸ், என்ன வடித்துண்ணிகள், மற்றது எங்களுக்கு என்ன தொகை உண்ணிகள் என்று 4ஆக பிரிக்கிறோம். ஸோ அப்போ அதுகளுக்குள்ள கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. சரியோ? ரைட், அடுத்தபடி எது பார்த்தீங்கன்னா மனித உணவு பாதை. வன்கூட்டு தசை காணப்படக்கூடிய 2 இடங்களை குறிப்பிடுக. எங்களுக்கு மேலேருந்தே பார்த்து கொண்டு வருவோம். நாக்கில் வெண்கூட்டு தசை இருக்குது. மற்றது களத்தின் மேற்பகுதி. கவனம், நான் அதில் அண்டர்லைன் பண்ணி விட்டுருக்கிறேன். களத்தின் மேற்பகுதின்னு சொல்லுவோம். சும்மா களம் என்று சொன்னால் மார்க்ஸ் கொடுக்கக்கூடாது, நாங்கள் டீச்சர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. சரிதானே? களத்தின் மேற்பகுதி என்று சொல்லணும். ஏன்னா களத்தின் மேற்பகுதி தொண்டையோடு இணைந்த பகுதி எங்களுக்கு வன்கூட்டு தசையால் ஆக்கப்பட்டிருக்கும். அங்கால அடுத்த பகுதி, மிச்ச பகுதி எங்களுக்கு என்ன மலமளப்பான தசைகளால் ஆனது. அப்போ கவனம், இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க வேலை கவனமாக இருக்கணும். அடுத்த கேள்விக்கு வருவோம். மனித இறப்பையின் உட்புறப்படையானது HCl, பெப்சின் ஆகியவற்றிலிருந்து சமிபாடு அடையாது தடுப்பதற்காக காணப்படும் 3 வழிகளை குறிப்பிடுக.
சரிதானே? இப்போ ஏற்கனவே எங்களுக்கு அசிடிட்டி ஏன்னா அசிட் வரும் வாயுக்குள்ள என்ன ஸ்டொமக்குள்ள இடப்பைக்குள்ள மற்றது ஏற்கனவே என்ன நொதியங்கள் அங்கே இருக்குது. அப்போ அதுலேருந்து இந்த மாதிரி எங்களோட இறப்பை பாதுகாக்கப்படுது, இறப்பை இந்த உட்புற படையப்படி பாதுகாக்கப்படுது என்று இருக்கு. உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் நல்ல வடிவாக இருக்குது. ஒன்று என்னது உதரச் சுரப்பிகள் சுரக்கின்ற சீதம் அதை பாதுகாக்கும். அப்போ அந்த மியூக்கஸ் என்று சொல்லப்படுகின்ற சீதம் இருக்கிறதால அது பாதுகாக்கப்படும். ரெண்டாவது நொதியங்கள் தொழிற்படாத முறையில் வரும். இப்போ பெப்சினோஜனாக வரும். இப்போ பெப்சினோஜன் பிறகுதான் பிள்ளைகள் பெப்சினாக மாறும். அப்போ பெப்சினோஜன்ன்றதும் இன்ஆக்டிவாக இருக்கும். அப்போ அவ வந்து தேவையில்லாமல் அந்த இறப்பையில் இருக்கிற தசைப்படைகளில் அவ சமீபாடடைய செய்ய மாட்டினான். ஓகே, அப்போ இதுக்கு பிறகுதான் இவர் பெப்சினா மாறுவார். உணவு கூறுகளில் தொழிற்பட வழி கிடைக்கதான். அடுத்தது இன்னொரு மூன்றாவது விடயம் என்னென்றால் சேதமடைந்த கலங்களை பிரதியீடு செய்ய 3 நாட்களுக்கு ஒரு தடவை புதிய மேலணி படை உருவாக்கம். அது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் இப்போ இந்த நிற்படத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்கள். அப்போ இவ்வாறு இந்த மேலணி கலங்கள் இழக்கப்படுவதால அந்த நுண்ணங்கிகள் தச்சையான அதுக்குள்ள தேங்கி இருந்தால் அவையும் அகற்றப்படும். சரிதானே? அப்போ இதில் எங்களுக்கு 3 விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. 1 2 3 பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கு. அடுத்தது ஈரட்குடா போலிகளில் காணப்படும் குருதி எவ்வகை குருதி கலன்களில் இருந்து வரும் குருதி கலவையாகும். எவ்வகை கலன்கள் என்ன? அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களோட ரிசோர்ஸ் புக்கிலே இருக்குது. ஈரல் குடாப்போலி என்று சொல்லப்படுகின்றது என்னது? உங்களோட ஈரட்குழியங்களால் சூழப்பட்ட கலங்கள். அப்போ ஒரு என்ன லொபியூல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொழிற்பாட்டு அலகு இருக்குது. என்ன அதில் எங்களுக்கு அந்த ஈரல் குழியங்கள் ஒரு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஒன்றை விட்டு ஒரு வரிசை எங்களுக்கு குடாப்போலிகளை உருவாக்கும். அப்போ அதில் வந்து அதுக்கு வார குருதி வந்து 2 இரட்டை தரவுடையதுன்னு சொல்லுவீங்க. என்ன ஈரல் வந்து இரட்டை தரவுடையது. அதாவது ஈரல் வாயில் நாளத்திலேருந்து வார குருதியும் ஈரல் நாடியிலேருந்து வார, அதாவது ஈரல் நாடியிலேருந்து ஆக்சிஜனேற்றப்பட்ட குருதியும் ஈரல் வாயில் நாளத்திலேருந்து ஆக்சிஜனேற்றப்பட்ட குருதி. பட் அது என்ன செறிவு சமீபாட்டு கூறுகளை கொண்டு ஒரு செறிந்த ஒரு குருதியாக இருக்கும். 2 இதுவும் அதுக்கெல்லாம் கலக்கும் என்றது கேள்வி. சரிதானே? ஸோ அப்போ நேரடியான கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது மனித இதயத்தின் சுவரை ஆக்கும் படைகளை 3 இளைய படைகளை வெளியிலிருந்து உட்புறமாக குளிப்பிடுக. இப்போ கவனம் இதில் சீக்வன்ஸ் கவனமாக இருக்கணும். நீங்கள் மாறி எழுதிடாது. ஸோ அப்போ வெளியில் பெரிகார்டியம், நடுவில் மயோகார்டியம், உள்ளுக்கு எண்டோகார்டியம் ஆங்கிலத்தில். ஸோ இதய அறை சுற்றுச்சவ்வு முதலாவது, 2வது இதய தசை, இதய அறை அகச்சவ்வு. இதில் ஏதாவது மாறி எழுதியிருந்தால் 0. சரி, மாறி எழுதியலாது என்றால் உள்ளுக்கு இருந்து வெளியில கேட்டுக்கிறாங்க. சரிதானே? சாரி மாறி மன்னிக்கவும், வெளியிலிருந்து உட்புறமாக குறிப்பிடுகின்ற கிடாக் நேரடியாக கேட்டிருக்கு கேள்வி இல்லை. சரியா? அப்போ இதே மாதிரி கடந்த வருடம் கண்ணில் கேட்டவங்க கண்ணின்ற வெளிப்புறப்படையிலேருந்து உட்புறப்படையை சொல்லுங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க வேணும். சரியோ? ரைட். அடுத்தது இதய விரைவு வீதமாக்கி மீது எஸ்ஏ கணு என்கிற இதய விரைவு வீதமாக்கி எஸ்ஏ கணுவின் மீது செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகளை குறிப்பிடுக. அப்போ 1 தன்னாட்சி நரம்பு தொகுதி பிள்ளைகள், ஏன்னா பரிவு பெறவரிவு நரம்பு தொகுதியின் ஆதிக்கம் இருக்கும். 2வது எதிரினலின் தைரோட்சின் போன்ற ஓமோன்கள். என்ன இதில் ஓமோன்கள்னு சொல்லலாம், இல்லை எதிரினலின் தைரோக்சின் என்று சொன்னாலும் ஓகே. மற்றது வெப்பநிலை. இப்போ எங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலும் என்ன நடக்கும்? ஹார்ட் பீட் கூடவா இருக்கும். சரிதானே? அப்போ அந்த 3ம் செல்வாக்கு செலுத்தும் பிள்ளைகள். என்ன ரைட். அடுத்த விஷயம் இதெல்லாம் நீங்கள் இப்போ எம்சிக்யூவை விட நாங்கள் இது கொஞ்சம் விரைவாகவும் செய்ய வேணும் என்று சொன்னால் நீங்கள்லாம் எழுதுறது ஆன்சர். அப்போ நான் ஆன்சரை சொல்லி கொண்டு வரேன். ரைட். மனித மேற்பரப்பிலிருந்து ஆக்சிஜனையும் அங்கங்கள் இளையங்களிலிருந்து சுவாச மேற்பரப்பிற்கு கார்பன் டை ஆக்சைடையும் கடத்தாத ஒரு சுவாச நிறப்பொருளை கொடுக்கும். இப்போ நாங்கள் சுவாச நிறப்பொருட்கள் விலங்குகளில் காணப்படுகின்ற சுவாச நிறப்பொருட்கள் பொதுவாக எங்களுக்கு சுவாச மேற்பரப்பிலிருந்து ஆக்சிஜனை கடத்தியும் அதே நேரம் அங்கங்கள்ல இருந்து திருப்பி கொண்டு வந்து சுவாச மேற்பரப்பில் கார்பன் டை ஆக்சைடை விடுவிக்கிற வேலையை தான் செய்யணும். ஆனால் இது 2யும் செய்யாத ஒரு சுவாச நிறப்பொருள் மயோகுளோபின் எங்கே இருக்குது? தசைக்குள்ள, எங்களை பயன்கூட்டு தசைக்குள்ள இருக்குது. ஸோ அப்போ அது தசைக்குள்ள குருதி விநியோகம் இராது. என்ன அப்போ தசைக்கலங்கள் பெரிய கலங்கள். அப்போ அதுக்குள்ள குருதி விநியோகம் இராது. அப்போ அதுக்குள்ள ஆக்சிஜனை காவருக்கு, ஏன்னா தசை சுருக்கத்துக்கு நிரம்ப ஆக்சிஜன் தேவை, சக்தி தேவை. அப்போ அதுக்காக ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்காக இருக்குது. அப்போ முள்ளந்தண்டு உளிகளில் தான் இருக்குது. இது சார்பாக நாங்கள் ஒரு எம்சிக்யூமே பார்த்துருக்கிறோம். என்ன மயோகுளோபின் மீநிலை இருக்குன்னு சொல்லி எம்சிக்யூ ஒன்று செய்து நாங்கள். ரைட். அப்போ அதிண்ட மேலதிகமான ஒரு தொழில் என்ன உற்பத்தியில் ஆற்றப்படும் ஒரு பிரதான தொழில் வந்து ஆக்சிஜனை சேமிக்கிறது.
ஆக்சிஜனை கடத்துறதோடு மட்டுமல்லாது அவர் கொஞ்ச காலம் சேமித்து வச்சும் விடுவிப்பார். அப்போ நாங்கள் அப்போ அதுக்கு மிஞ்சி தான் எங்களுக்கு பிறகு லாக்டிக் அமில நோய்தலுக்கு அது உட்படும். இப்போ நாங்கள் ஒரு ஸ்டர்னஸ் எக்ஸசைஸ், ஒரு இந்த எக்ஸசைஸ் அல்லது நீங்கள் ஓடுறீங்களா அப்படி இப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அங்கால போய் காற்றினுடைய சுவாசத்துக்கும் அது உட்படும், அது வேறு விடயம். ஆனால் கருதத்தக்க அளவு ஆக்சிஜனை சேமித்து வச்சிருக்கு. அப்போ அது இன்னொரு அவற்ற தொழிலாக இருக்கும் என்ன, ரைட். அப்போ ரெண்டும் ஒன்றோடு தொடர்பான கேள்விகள். இது பிழைச்சா இது பிழைக்கும், ஒரு தரம் என்ன அப்படி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறோம், இது பிழைச்சா இதுக்கு சரி போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அடுத்தது, மனிதரில் குருதி கலங்களின் உற்பத்தியில் பங்கு கொள்ளும் பிரதான என்புகள் 2 தருக. உங்களுக்கு 4 என்புகள் இருக்குது. மார்பு பட்டை பிரதானமானது, விலா என்புகள், முள்ளந்தண்டு என்புகள், இடுப்பில் இருக்கிற என்புகள் தான் எங்களை அதுலேயும் பிரதானமாக இந்த மார்பு பட்டை வந்து வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு குருதி கலங்களை உற்பத்தி செய்யும் என்று சொல்லி நாங்கள் படிப்பிக்கிறது. ஆனால் புது சிலபஸில் சொல்லப்படையில், ஆனால் இந்த 4ம் தந்திருக்கணும், நல்ல வடிவாக தந்திருக்கணும். அப்போ நீங்கள் அது தெரிஞ்சிருக்கணும். அதில் நாங்கள் இதில் ஏதாவது 2 தருகண்டு கேட்டபடியாக பிரச்சனை இல்லை, சரிதானே. இப்போ 4ம் தந்திருக்குது, 4ல் நீங்கள் ஏதாவது 2 விடை எழுதினா சரி. அடுத்த வினாவுக்கு வருவோம். அதுவும் மிக சுலபமான வினா. பின்வரும் விலங்குகளின் சுவாச கட்டமைப்பை குறிப்பிடுக. தேள் 8 நுரையீரல், என்ன புக்கில் அங்கே சொல்ல, தேள், சிலந்தி அதுகள் எல்லாம் உங்களுக்கு 8 நுரையீரலாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த அரக்னிட் என்று சொல்லுவோம், சரிதானே. அரக்னிட் என்று சொல்றது என்னென்றால் அரக்னிராக்கள், அதுகளில் எல்லாத்துலேயும் இல்லை, எங்களுக்கு தேள் சிலந்தியில் 8 நுரையீரல் இருக்குது. அடுத்தது கணவாய் உட்பூக்கள், கவனம், இன்டர்னல் கில்ஸ்ன்னு சொல்கிறேன், அந்த உட்பூக்கள் கவனம். இப்போ நான் அதில் மென்ஷன் பண்ணி இருக்கிறோம், அந்த உட்பூக்களை அண்டர்லைன் பண்ணி விட்டு கிடக்கு என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எழுத வேணும். வெளிப்பூக்கள் என்று எழுதியலாது. அப்போ வெளிப்பூக்கள் என்றால் பிள்ளை, அது உட்பூக்கள், சரிதானே, ரைட். அடுத்தது மட்டத்தேள் வாதநாளி தொகுதி. அடுத்தது நீங்கள் யோசிக்கலாம், மட்டத்தேள் ஒரு இடம் சொல்லப்பட இல்லையே என்று. பூச்சிகள் தான் வாதநாளி தொகுதி இருக்கு. ஆனால் அதில் ஒரு பக்கத்தில் ஒரு வசனம் இருக்குது, பூச்சிகளோட தரைவாழ் ஆத்திரப்போடாக்கள். அப்போ தரைவாழ் ஆத்திரப்போடாக்கள்ல இவரும் வருவினம், இவரும் தரைவாழ் ஆத்திரப்போடுவார். ஆனால் இவர் சிறப்பாக 8 நுரையீரலை கொண்டிருப்பார். ஆனால் ஏனைய தரைவாழ் ஆத்திரப்போடாக்கள்ல இந்த மட்டத்தேள் வரும், எங்களோட தோட்டத்து அல்லது மர அட்டவர் அதுகள் வந்து வாதநாளி தொகுதியை தான் கொண்டிருக்கும். பூச்சிகளோட இவையும் வச்சிருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அப்போ இது வாதநாளி தொகுதி. 3 விடயங்கள், 3 மார்க்ஸ், 3 புள்ளிகளா. அப்போ 3 தர 2.5 போகுமா, அதை நான் நெடுக்க சொல்ல தேவையில்லை, ரைட். அடுத்தது, மனித சுவாச பாதையில் நிகழும் சீத வெளியேற்றத்தை சுருக்கமாக விவரிக்குக. மியூக்கஸ் எஸ்கலேட்டர் என்று அதை சொல்றது என்ன, சுவாச பாதை. இப்போ நீங்கள் இரவு படுத்திருந்துட்டு இரவு நித்திர நல்லா வடிவாக கொண்டுட்டு விடிய எழும்பினீங்கன்னா கொஞ்சம் சளி வர பார்க்கும். அது என்ன காரணம் என்று சொன்னால், வெங்கடையில் இயற்கையாகவே என்ன இருக்குது, உங்களோட வாதநாளியில் என்ன போலிப்படை கொண்ட சீதமேலனி, என்ன பிசிறு கொண்ட சீதமேலனி தான் இருக்குது. அப்போ என்ன, எங்களை அறியாமல் போகிற தூசு துகள்கள் எல்லாம் எங்களுக்கு அதுக்குள்ள சிறைப்பிடிக்கப்பட்டு என்ன என்னென்று வெளியேற்றம் உள்ளுக்கு அனுப்புமோ, அனுப்பலாது, உள்ளுக்கு அனுப்பலாது, வெளியே நோக்கி தான் வேற சீத என்ன பிசிறடிப்பை செய்யணும். அப்போ உட்சுவாச வழியில் காணப்படும் தூசு திண்ம தொற்றுகள் சீதத்தில் சிறைப்பிடிக்கப்படுகின்றன ஒரு விஷயம். என்ன விவரிக்க சொல்லிக்க, சுருக்கமாக விவரிக்குக. 2வது, இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட தொடர்ந்து என்ன நடக்குது, பிசிறடிப்பினால் மேல் நோக்கி அல்லது தொண்டையை நோக்கி கடத்தப்பட்டு களத்தினுள் விழுங்கப்படும். நாங்கள் விழுங்குறோம், ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் சளியை விழுங்குறதால ஒற்று பிரச்சனை இல்லை, சரிதானே. அப்போ இந்த இதில் ஒட்டிப்பட்டிருக்கிற சில என்ன தூசு துகள்கள் அதுகள் மற்ற சில நுண்ணங்கிகளும் இதுக்கு ட்ரை பண்ணப்படும். இதையும் தாண்டி போனால் தான் பிரச்சனை. இப்போ இதையும் தாண்டி போய் தான் எங்களுக்கு இப்போ COVID-19 பிரச்சனை இருக்குது, அது வேற விஷயம். அப்போ எங்களில் இயற்கையாக காணப்படுகின்ற இந்த தடைகள், என்ன பௌதிக தடைகள் வந்து எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆரோக்கியமான ஒருவரில் இது செயற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அப்போ அதை நாங்கள் சீத வெளியேற்றம் என்று சொல்லுவோம். சீத என்ன மியூக்கஸ் எஸ்கலேட்டர் என்று சொல்கிறோம். என்ன சீத வெளியேற்றம் என்று சாதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம், சரிதானே. ஸோ அப்போ அதை சாடையாக விவரிக்க சொல்லி இருக்குது, களத்தினுள் விழுங்கப்படும், சரிதானே, ரைட். அடுத்தது சிபாட். மனிதனில் உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் உள்ளான தடை பாதுகாப்பில் ஈடுபடும் இயற்கையான கொல்லும் கலங்கள் காணப்படும் அமைவிடங்கள் 3 தருக, குறிப்பிடுக, சரிதானே. அப்போ நாங்கள் இந்த உள்ளார்ந்த நிற்பீடத்தில் வெளிப்புற பாதுகாப்புன்னு இருக்குது, உட்புற பாதுகாப்புன்னு இருக்கு. அப்போ உள்ளான தடை பாதுகாப்புன்றது நாங்கள் அதில் சொல்லிடுறோம். உள்ளான அந்த தடைன்றதை சொல்ல தேவையில்லை,
மேலே வெளிப்புற தடை என்று சொல்லலாம், எக்ஸ்டர்னல் பேரியர் என்று ஒரு சொல்லு பாவிக்கலாம். ஆனால் எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் சிலதுகள் இருக்குது, அப்படி நாங்கள் பாவிச்சுட்டு போகிறோம். எங்களுக்கு தமிழால் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஆங்கிலத்தில் தான் நாங்கள் கொஞ்சம் கவனிக்கிற சில சொல்லுகளில் பிரச்சனை இருக்குது. தமிழில் நாங்கள் இப்போ உள்ளான என்று வந்துட்டு தானே உள்ளான தடை பாதுகாப்பு, இப்போ செகண்ட் லைன் டிஃபென்ஸ் என்று இதை சொல்லுவோம். என்ன அப்போ அங்கே எங்களுக்கு அந்த தின்குழிய கலங்கள் இருக்குது, ஏன்னா இயற்கையான கொல்லுங்கலங்கள் இருக்குது, சில நுண்ணங்கி எதிர் புரதங்கள் இருக்குது, இன்டர்ஃபெரோன்கள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு 2ஆம் வரிசை பாதுகாப்பாக தான் இருக்கு. இப்போ வெளிப்புறம் இருக்கிறது சீதமென் செபுதோல், அதுகள் சுரப்புகள். அப்போ இங்கே எங்களுக்கு அந்த இயற்கையான கொல்லுங்கலங்கள், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் என்று சொல்றது பிள்ளைகள், அது என்ன செய்ய போது எங்களுக்கு 3 இடங்கள்ல இருக்கும். ஒன்று குருதிக்கு இருக்கும், 2வது மண்ணீரல்ல இருக்கும், அதாவது நிணநீர் கணுக்கள்ல இருக்கும். இந்த என்ன லிம் நோட்ஸ் சொல்றோம், நிணநீர் கணுக்கள்ல காணப்படும். சரியோ, இதுல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று உங்களுக்கு இருக்குது. உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு படைப்பு திருப்பினாம் எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் பிள்ளையா இருக்கு பிள்ளைகள், அது ஈரல் என்று இருக்குது, ஈரல் இல்லை மண்ணீரல். ஆங்கிலத்தில் அது சரிதானே. இப்போ அதில் சில பிள்ளைகள் இன்னும் எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் திருத்தப்படாமல் இருக்குது. அது ஒரு துரதிர்ஷ்டம் எங்களுக்கு, சரிதானே. தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வந்த பிள்ளை எரர்ஸ். அப்போ அதில் கவனம், மண்ணீரல் தான் அது சரியான சொல்லு, சரிதானே. இப்போ உங்களுக்கு தெரியணுமென்றதுக்காண்டி தான் நான் இந்த வினாக்களையும் சில இதுகளை போட்டது, சரிதானே. போட்டு நீங்கள் அதில் ஒரு தெளிவு எடுக்கணும். இப்போ நீங்கள் இதை ஈரல் என்று படிச்சிருப்பீங்களா இருந்தால் அதை நீங்கள் ஈரல் என்று எழுதியிருப்பீங்கள். இல்லை, அது மண்ணீரல் என்றதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேணும், சரிதானே. ரைட். அடுத்தது அழற்சிதர தூண்டற்பேரின் போது உருவாகின்ற சமிச்சை மூலக்கூறுகள் 2 குறிப்பிட. அப்போ அதில் பிரதானமான சமிச்சை வந்து ஹிஸ்டமின், மற்றது சைட்டோகைனஸ் என்று சொல்றது. அப்போ இந்த ஹிஸ்டமின் வந்து வெளிவிடுற கலம் வந்து அடிநாட்ட கலம், சரிதானே, நாங்கள் மாஸ் செல் என்று சொல்லுவோம். அடுத்தது நடுநிலை நாடியும் பெருந்தின் குழியங்களும் இதை வெளியிடும். ஸோ அப்போ எங்களுக்கு இதுக்கு ஒரு சரி, இதுக்கு ஒரு சரி, இதுக்கு ஒரு சரி. இதில் நான் 2ஐயும் தான் எதிர்பார்த்தது. ஆனால் சில வேளைகளில் நீங்கள் 1 இருந்தாலும் நான் கொடுக்க சொல்லி டீச்சர்ஸுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் 2ம் தேவை. ஸோ இதுக்கு ஒரு சரி. அப்போ எங்களுக்கு ஒட்டுக்கெதர் 2 4 விடயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இப்போ சின்ன சின்ன விடயங்கள் என்ன, சமிச்சை மூலக்கூறு உங்களுக்கு தெரியணும், இவர் பிரதான மூலக்கூறு, மற்றது சைட்டோகைனஸ் என்றும் இன்னொரு மூலக்கூறு இருக்கு, சரிதானே. மற்றது அடிநாட்ட கலங்கள்லாம் இதை சுரக்க போது இது இந்த நடுநிலை நாடி பெருந்தின் குழியங்களால் சுரக்கப்பட்டு, அப்போ இன்னும் மேலும் என்ன, அப்போ சிக்னலிங் மாலிக்யூல்ஸ் என்ன, சமிச்சையை வெளிவிடுற மூலக்கூறுகள். அப்போ இன்னும் அவ அந்த அழற்சிதர தூண்டற்பேரில் இன்னும் அந்த என்ன கலத்திருத்தங்கள் அல்லது அந்த உடைந்த சிதைந்த கலங்களை சீர்திருத்ததுக்கான முயற்சிகளை தான் அது மேற்கொள்ளும். சிவத்தல் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கிறோம், என்ன நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ரைட். அடுத்த விடயம் வகை 1 வெள்ள நீரிழிவு, டைப் 1 டயபிட்டிஸ் சொல்றேன், ஏற்படுவதற்கான காரணம் யாது? அப்ப அந்த சதையின் பீட்டா கலங்களை கலநஞ்சுக்குரிய டி கலங்கள் என்ன சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் சொல்றோம், என்ன இவை வந்து தாக்கி அழிக்கிறதால வரும். அப்ப இது சின்ன பிள்ளையிலே வந்துடும் படிச்சிருப்பீங்களா. என்ன வகை 1 வெள்ள நீரிழிவு பிறந்த உடனே குழந்தைகளுக்கு வந்துடும். ஏன் அது ஒரு தன்னுடைய ஒரு என்ன சுயநிற்புடன நோய்களில் உண்டு, என்ன ஓட்டோ இம்யூன் டிசீசஸ்ல இதுவும் உண்டு எங்களுக்கு. ஸோ அந்த சதையின் பீட்டா கலங்களை அவர் போய் தாக்க போறார். இப்போ தாக்குறதால வாழ்நாள் பூராகவும் அந்த அந்த நபர் என்ன வளர்ந்தா பிறகும் இன்சுலின்ல டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பார். சரியா, அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். சரியா, ரைட். ஓகே. அடுத்தது கழிப்பதற்காக பெருமளவு நீரை வேண்டி நிற்கின்ற கழிவு அமோனியா. அப்போ உங்களுக்கு தெரியும் 3 கழிவுகள் எங்களுக்கு நைட்ரஜன் கழிவுகள் இருக்கு, பிரதானமான கழிவுகள் அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமோனியாவா கழிக்கிறது தான் பெருமளவு நீர் தேவை. அப்போ இந்த வர 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 நீர் காப்பு நடக்குது. ஏன்னா யூரியாவில் கருதத்தக்க அளவு குறைந்து யூரிக் அமிலத்தில் மிக மிக குறைந்த அளவு இல்லை என்றும் நாங்கள் எடுக்கலாம். மேலே பெலட்ஸ் என்ன புழுக்கை வடிவத்தில் அது கழிக்கப்படுது. அப்போ அங்கே நீர் காப்பு ஏற்படுத்தப்படுது. ஸோ அப்போ அது அமோனியான்றது ஆன்சராக இருக்கும். நீங்கள் அமோனியான்னு எழுதலாம். இதில் ஒரு பாயிண்ட் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சரியோ, அடுத்த விடயம் அதோட தொடர்பாக வருது. மேலே நீர் குறிப்பிட்ட நைட்ரஜன் கழிவை கழிக்கும் ஒரு முள்ளந்தண்டு விலங்கு வகையை தருக, குறிப்பிடுக. அப்போ இதில் நாங்கள் அந்த கிளாஸ் லெவல் என்று போயிடாத ஒரு பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் கிளாஸ் லெவல் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஏனென்றால் நன்னீர் என்பு மீன்கள்லாம் இங்கே எதிர்பார்த்தது. சரியா, இந்த அமோனியாவை கழிக்கிற மீன்களில் பொதுவாக நன்னீரில் வாழ்கின்ற முள்ளந்தண்டு இலிகளும் இதுக்குள்ள அடங்கும், இன்வெர்டிபிரேட்ஸும் வரும். அதே நேரம் நன்னீர் என்பு மீன்கள், முள்ளந்தண்டு உளி என்று கேட்டது, முள்ளந்தண்டு விலங்கண்டு கேட்டது, அல்லது இன்னொரு ஆன்சர் கொடுத்தது ஈருடக வாளிகள்ட குடம்பி பருவங்கள். இப்போ வாட்பேய்கள் என்ன ஈருடக வாளி என்றது யாரு? அம்பிபியாக்கள். இப்போ அம்பிபியான்னு நீங்கள் இதில் எழுதலாம். அம்பிபியாக்கள்ட குடம்பி பருவங்கள் அல்லது அம்பிபியாக்கள்ட வாட்பே என்றாலும் ஓகே. இவையும் என்ன நன்னீர் தான் இருப்பினம்.
அப்போ நன்னீரில் இருக்கிறதால இவையும் அமோனியாவைத்தான் தங்களோட நைட்ரசன் கழிவாக கழிக்கின்றன. சரிதானே? ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோம். அப்ப கவனம், இதுல என்னடா பிள்ளைகள், இதுல நாங்கள் ஒஸ்டித்தியஸ் சொல்லலாது. என்ற நன்னீர் என்பு மீன்கள் கட்டாயம் குறிப்பிட வேணும். என்ற கடல்வாழ் என்பு மீன்கள் தங்களுடைய நைட்ரசன் கழிவு வந்து யூரியா. அப்ப நாங்கள் அதுக்கு கொன்றித்தியஸ் வரவே வராது, ஒஸ்டித்தியஸை சொல்லலாது. ஏன்னா ஒஸ்டித்தியஸ் என்று நாங்கள் சொல்லலாது. ஏனென்றால் நன்னீர் என்பு வாழ் மீன்கள் அதான் அந்த வகை என்று கேட்டது. இப்போ வகுப்போ அல்லது அப்படி ஒன்றும் கேட்கல. அடுத்த விடயத்துக்கு வருவோம். நரம்பு தொகுதி ஒன்றை முதலில் விருத்தி செய்த எளிய விலங்குகளுடைய கணம் நைடேரியா. சரியா? நான் சொன்னேன் இதுகள் தமிழ்லையும் எழுதலாம். சரிதானே? சாரி, ஓகே, நைடேரியா மாறிட்டு போறேன். மூன்றாவது வினாவுக்கு வருவோம். மனித சிறுநீரகத்தில் நடைபெறும் உயர் வடிகட்டல் என்றால் என்ன? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் என்ன? அப்போ இதில் 4 விடயங்கள் பார்க்கணும் பிள்ளைகள். ஒன்று, கலன்கோளத்திலிருந்து குருதியானது உயரமுக்கத்தின் கீழ் போமனின் நோயில் வடிக்கப்படாது. ஆனால் ஒரு பாயிண்ட் தான் இதில் தரப்பட்டிருக்கு, ஒரு பாயிண்டாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 4 விடயங்களை சொல்லணும். எங்கேருந்து? கலன்கோளத்திலிருந்து குருதியானது. எது வடிக்கப்படுது? குருதியானது உயர் அமுக்கத்தின் கீழ் போமனின் உரைக்க வடிக்கப்படுது. சரியோ? அப்போ ஒரு விடயமாக தான் பார்ப்படுது. அப்போ நீங்கள் இந்த 4 விடயங்களும் சொன்னால் தான் அது பூர்ணமான விடையாக அமையும். சில வேளைகளில் நீங்கள் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணினால் புள்ளிகளை இழக்க வேண்டி வரலாம். சரியோ? அப்போ கவனமாக எழுதி கொள்ளணும் விரைவிலக்கணங்கள். போமனின் உரையினுள் உயர் வடிகட்டல் மூலம் பெறப்படாத 3 கூறுகளை தருக. என்ன? 1 குருதி கலங்கள், 2வது முதலுறு புரதங்கள், 3வது குருதி சிறு தட்டுக்கள். அப்போ அந்த குருதி கலங்களுக்குள்ள நாங்கள் அதை உள்வாங்கலேண்டா குருதி கலங்களுக்குள்ள பிரதானமாக வெண்குருதி கலங்களும் செங்குளியங்களும் இருக்கத்தக்கதாக இன்னொரு 3வது வகை கலம் தான் எங்களுக்கு குருதி சிறுதட்டுகள். அப்போ எங்களோட ரிசோர்ஸ் புக்கிலையும் இவ்வாறு தான் தரப்பட்டிருக்குது. முதலொரு புரதங்கள், குருதி கலங்கள், அடுத்து சிறுதட்டுகள். 3மே எங்களுக்கு என்ன வடிக்கப்படாதவையாக இருக்குது. இதை விட இன்னும் இருக்குது. இப்போ உயர்ந்த மூலக்கூற்று நிறை கொண்ட அல்லது உயர்ந்த மூலக்கூற்று பருமன் கொண்ட சில மருந்துகள் போன்றவையும் வடிக்கப்படாமல் போகும். ஆனால் எங்களுக்கு அந்த பிரதான என்று சொல்லியிருக்க நாங்கள் இந்த 3ஐயும் நாங்கள் உள்வாங்கி கொள்வோம். அடுத்தது, மனித சிறுநீர் தாங்கு சிறு குழாய்களில் நீரின் மீளாக துறிஞ்சலில் செல்வாக்கு செலுத்தும் ஓமோன்கள் எது அல்லது இவை? அப்போ இதுலேயும் கவனம். இப்போ இதில் தன்மை ஒன்று தந்திருக்கிறபடியா கட்டாயம் எங்களுக்கு தன்மை ஒன்று வருமென்று நாங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். இதில் என்னென்றால் நாங்கள் ஜெனியூனாக தான் இதில் கேட்க வேணும், என்ன நேரடியாக கேட்கணும். இதில் மறைபொருளாக சிலதில் கேட்கறது கொஞ்சம் குறைவு. அப்போ நீங்கள் 2 இருக்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். 2 கேட்டிருக்கலாம், ஆனால் அது ஒரு முறை. 2 இப்போ நீங்கள் 1 எழுதுறீங்களோ 2 எழுதுறீங்களோடு பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ ஏடிஹெச் கண்டிப்பாக வரும். ஏன்னா மற்றது அல்டஸ்ட்ரோனும் வரப்போகுது. அந்த அல்டஸ்ட்ரோன் வந்து பிரதானமாக சோடியம் ப்ளஸ்ஸை மீளாக துறிஞ்சினாலும் எங்களுக்கு மேற்கொண்டு என்ன எங்களுக்கு நீரிண்ட மீளாக துறிஞ்சலையும் சிறிதளவு செய்யும். சரிதானே? ஓகே, அது சரி. அடுத்தது, நரம்பு தொகுதி ஒன்றை முதல் விருத்தி செய்த விருத்தி செய்த எளிய விலங்குகளுடைய கணம். சரியா? இதுல நைடேரியா. ஓகே, அப்ப அதுல விலங்குகள் நைடேரியா நீங்கள் எழுதுவீங்களா என்ன? அடுத்தது, பின்வரும் தொழில்களை புரிகின்ற மனித மூளையின் பாகத்தை பெயரிடுக. கற்றல் இயக்கத்திறன்களை நினைவில் வைத்துக் கொள்ளல். நேரடியான விடை மூளி. மூளைக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. என்ன பேலன்ஸ், என்ன எங்களோட சமநிலை, கொன்னிலை, இழப்புன்றது எல்லாம் இருக்குது. அதே விடத்தில் இந்த கற்றல் இயக்கத்திறன்களை நினைவில் வைத்துக் கொள்ளல். சரிதானே? இப்போ நீங்கள் 2-3 வாகனம் ஓட தெரியுமெண்டா அது ஒரு நினைவில் வைத்துக் கொள்கிற ஒரு ஆற்றல். சரிதானே? ஒன்றுக்கு கைக்கு கியர் இருக்கும், ஒன்றுக்கு காலுக்கு கியர் இருக்குமெண்டா மாறி ஓடுனா இந்த இயக்கத்திறன் உள்ளால் ஓட மாட்டார், அவ்வளோதான். சரிதானே? இப்போ நாங்கள் பல்வேறு கருவிகள் ஆக்கிற இயக்கக்கூடிய ஆற்றல் அப்படியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு இந்த மூளி தான் சம்பந்தப்படுது. அடுத்தது, இச்சை வழி தசைகளோட சுருக்கத்தை தொடக்கி வைத்தல். இதுலேயே 2 இருக்கு பிள்ளைகள். இந்த இயைபாக்குறது மூளைக்கு வரும். இதில் கன்ஃபியூஷன் வந்தால் கனவேர் இதை மாறி இஞ்சு எழுதினாக்கள் இருப்பினம், இதை மாறி இஞ்சு எழுதுறது. அப்போ தொடக்கி வைக்கிறது மூளையம், அதை இயைபாக்குறது இவர் செய்வார், மூளி தான் செய்யும். அப்போ வன்குடு தசை அல்லது இச்சை வழி தசைகளை அந்த இயைபாக்கம்ன்றா திருப்பி மூளி தான் சொல்லியிருப்போம். அப்போ இதை தொடக்கி வைத்தல் மூளையம் வரும். அடுத்தது,
பார்வை தெரிவினைகளை இயல்பாக்கல். பார்வை கேட்டல் தெரிவினைகள் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஏதோ சத்தம் கேட்குன்னு இப்படி பின்னால் திரும்பி பார்க்குறேன்டா அதுதான் இந்த பார்வை தெரிவினை. அல்லது பின்னுக்கு ஏதோ யாரோ ஆள் நிற்கிற மாதிரி கிடக்கண்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா சில ஆள் நிற்கலாம், நிற்காமலும் விடலாம், அல்லது நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வாரதுங்களுக்கு நாங்கள் உடனே திரும்பி அதுக்குரிய ரெஸ்பான்ஸை காட்டுறது நடுமூளையால் தான் மேற்கொள்ளப்படும். சரிதானே? இதை விட நடுமூளைக்கும் வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, நரம்பு தொகுதியின் பரிவு தொகுதியில் நரம்புகளில் செயற்படுகின்ற ஒரு நரம்பு செலுத்தியை பேரிடுக. அப்போ எங்களுக்கு பரிவிலையும் பரபரிவிலையும் இருக்குது. பரிவில பிள்ளைகள் எங்களுக்கு அசெட்டைல் கோலின் வரும், பரபரிவில் அசெட்டைல் கோலின் வரும். பரிவில தான் இப்போ கேள்வி கேட்டிருக்குது. ஸோ அது நோர் எப்பினெஃப்ரைன் அல்லது நோர் எதிரினலின் என்று சொல்லலாம். அப்போ இதுதான் இப்போ தற்காலத்தில் பயன்படுத்தப்படுற சொல்லா இருக்குது, நோர் எப்பினெஃப்ரைன். சரிதானே? அல்லது நாங்கள் நோர் எதிரினலையும் சொல்லிக் கொள்ளலாம். ரைட். அப்போ பரபரிவில் அசெட்டைல் கோலின் வரும். சரிதானே? ரைட். அப்போ ரெண்டும் பரிவுக்கும் பரபரிக்கும் உள்ள வேறுபாடுகள் அதுகளையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, முள்ளந்தண்டுளிகளின் தெறிப்பு வில்லை ஆக்கும் நரம்பு கலங்களை குறிப்பிடுங்க. அப்போ எங்களுக்கு முள்ளந்தண்டுளிகள ஒரு ஃபங்க்ஷனல், அதாவது தொழிற்பாட்டுக்குரிய அலகு எங்களுக்கு தெரிவில் அல்லது தெறிப்பு வில் என்று சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஸ் ஆக். அதில் எங்களுக்கு 3 கலங்கள் இருக்கணும் பிள்ளைகள் கட்டாயம். என்ன? புலன் நரம்பு கலங்கள், இடைத்தூது நரம்பு கலம் அல்லது இடை நரம்பு கலம் அல்லது 3வது இயக்க நரம்பு கலம். அப்போ இது எங்களுக்கு ஜென்ரலாக நாங்கள் சொல்ல வேண்டியது. சில வேளைகளில் இவர்கள் இல்லாமலும் எங்களுக்கு ஒரு தெரிவினை இருக்கலாம், தெரிவினைகள் நடக்கலாம் அல்லது தெரிப்பு வில்லுகள் இருக்கலாம். ஆனால் பொதுவான என்று சொன்னால் நாங்கள் இந்த 3ஐயும் கண்டிப்பாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். இதே விட உங்களுக்கு திருப்பி MCQக்குள்ள வரலாம். சரிதானே? ரைட். அடுத்தது, ஓமோன் என்றால் என்ன? இதிலே நாங்கள் வரவிலக்கணங்கள் வருடத்துக்கு வருடம் விஷயம் ஒன்றுதான். ஆனால் அந்த புள்ளீடுகள் அல்லது புள்ளியை வழங்குறதுல சில மாற்றங்கள் ஏற்படுது. சில வேளையில் இந்த 4ஆயும் உடைக்கலாம் பிள்ளைகள். ஒரு முறை 4ஆ உடைச்சு கொடுத்துருக்கிறான், ஒரு முறை 2ஆ உடைச்சிருக்கிறான். அப்போ இது நான் 2ஆ உடைச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், முதலாவது பார்த்தீங்கன்னா அகஞ்சுரக்கும் சுரப்பிகளால் சுரக்கப்பட்டு குருதி கூடாக சென்று இலக்கு அங்கங்களை அடைகிறது ஒரு விஷயமா பார்த்துருக்கு. அதுக்கு 3 விடயங்கள் கிடக்கு. அங்க தொழிற்பாடு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற, அங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சமிச்சை மூலக்கூறுகள், சிக்னலிங் மொலிக்யூல்ஸ். சரிதானே? அப்ப இதுக்குள்ள அகஞ்சுரக்கும் சுரப்பி என்றது வரணும், குருதி குழா செல்லணும், ஒரு இலக்க அங்கங்கள்ல தொழிற்படும். உண்மையில நாங்கள் இன்னுமே 5ஆ உடைக்கலாம். அங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சமிக்ஞை மூலக்கூறுகள். சரிதானே? அப்ப இதுல வீணா மார்க்ஸ்கள் இழக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? ஒரு முறை நான் நினைக்கிறேன் 2013-14 எனக்கு அது ஞாபகம் இல்லை, இந்த சமிச்சை மூலக்கூறுகளுக்கு பதிலாக கடந்த இடத்துல அது நரம்பு செலுத்திகள், மன்னிக்கவும், நரம்பு ரசாயன செலுத்திகள் என்று சொல்லி எதிர்பார்த்தேன். சரிதானே? ரசாயன என்று வரணும். அப்போ அது இல்லைண்டா மிச்சம் என்ன எழுதினாலும் மார்க்ஸ் இல்லை. 2013 நினைக்கிறேன். சரிதானே? அப்போ அப்படியான சில வரவிலக்கணங்களுக்கு சில வரையறைகள் வாரது இருக்குது. அப்போ கவனமாக இருக்கணும். நாங்கள் வரவிலக்கணங்களில் வீண் பிழைகள் எடுக்கக்கூடாது. ரைட். அடுத்த விடயம், முற்பக்க கபச்சுரப்பியிலிருந்து வெளிவிடப்படுகின்ற போசனை அல்லாத ஓர் ஓமோனை பெயரிட்டு அதன் சுரத்தலில் செல்வாக்கு செலுத்தும் ஓமோன்களை குறிப்பிடுக. அப்போ அந்த போசனை ஓமோன் என்றால் எங்களுக்கு இன்னொரு அகஞ்சுரக்கும் சுரப்பி மீது தொழிற்படுகின்ற ஓமோன்களை நாங்கள் போசனை, என்ன ட்ரோபிக் அல்லது போசனை திரிகை என்ற சொல்லும் பாவிக்கிறவ போசனை ஓமோன்கள் என்று சொல்றது. அப்போ இதில் நீங்கள் சொன்ன போசனை அல்லாதவங்க, அப்போ எங்களை முற்பக்க கபச்சுரப்பிலேருந்து வாரதில் என்ன போசனை ஓமோன்கள் எங்களுக்கு என்ன GnRH இருக்குது, TSH இருக்குது, ACTH இருக்குது. அப்போ அதில் GA இருக்குது. GH நாங்கள் 2ஆயம் எடுப்போம், போசனை அல்லாத ஓமோனாயம், போசனை உள்ள ஓமோனாயம். புரோலக்டின் எங்களுக்கு போசனை அல்லாத ஓமோன் ஒன்றே உண்டு. சரியோ? அப்போ அதை கேட்டுட்டு அடுத்த கேள்வி அதோட என்ன இருக்குது, அதன் சுரத்தலில் செல்வாக்கு செலுத்தும் ஓமோன்களை குறிப்பிடுக. அப்ப இவரை கண்ட்ரோல் பண்றாங்க யாரு? ஒன்று PRH இருக்குது, PIH இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரோனும் இருக்கு பிள்ளை. இப்ப கற்ப காலத்துல ப்ரொஜெஸ்ட்ரோன் தொழிற்படும். இப்ப சாதாரண பெண்கள்ல PIH இருக்கும், கற்ப காலத்துல ப்ரொஜெஸ்ட்ரோனும் அதை நிரோதிக்கும், புரோலக்டின் செயற்பாடு. பிறகு குழந்தை பிறந்தா பிறகு, பிரசவத்துக்கு பிறகு PRH என்ன செய்யும்? இதை தூண்டும். அப்ப இவர் 2 பேரும் நிரோதிக்கிற வேலையை செய்வினா, இவர் தூண்டுற வேலையை செய்வார். சரிதான்? அப்ப செல்வாக்கு செலுத்தும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சொல்லுவோம். அது
தூண்டுறதாயும் இருக்கலாம், நிரூபிக்கிறதாயும் இருக்கலாம். அப்போ ஓகே, இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடக்கு. சிம்பிளான ஒரு சின்ன கேள்விக்கு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கு. அப்போ இதில் வேணா மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள். சரிதானே? அடுத்தது ஒரு சீர்திருத்தல் என்றால் என்ன? டெபினிஷன் திருப்பி. புறச்சூழலில் குறிப்பிடத்தக்க அளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அகச்சூழலை ஒரு ஒடுங்கிய எல்லைக்குள்ள, ஒரு நெரோ என்ன ரேஞ்சுக்குள்ள மாறிலியாக பேணுகின்ற உறுதிநிலை. சரியா? அப்ப இதுல 2 விஷயம், ஒன்று இது, மற்றது இது. அப்ப புறச்சூழல்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுகின்ற போது, அப்ப புறச்சூழல் என்று சொல்லியிருக்க எங்களுக்கு என்ன, அகச்சூழல் எங்கட கலங்கள் இருக்கின்ற அந்த சிற்றிடவழிக்குரிய பாயப்பொருட்கள், குருதி, அதில் எல்லாம் எங்கட அகச்சூழலா இருக்கு. அப்ப புறச்சூழல்ல ஏற்படுகின்ற மாற்றங்களால இந்த அகச்சூழல்ல பாரியளவு என்ன ஒரு ஒடுங்கிய எல்லைக்குள்ள மாறிலியாக பேன்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள், அந்த ஒடுங்கிய எல்லையை நான் பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கிறேன், நீங்கள் எழுதிக்க அதையும் எழுதுங்க. அதோடைய வரவிலக்கணங்கள் வரைக்கும் அதுகள் வர வேணும். சரிதானே? ஸோ அப்போ 2 விடயங்கள் என்றால் என்ன? ரைட், அடுத்த விடயத்துக்கு வருவோம். கேள்விக்கு, மனித உடலின் வெப்பநிலையை சீராக்கும் வெப்ப நிறுத்தி, தெர்மோஸ்டாட் என்று சொல்லி என்ன, அப்போ எங்களுக்கு என்ன வெப்பநிலை சீராக்கம் வந்து வெப்ப நிறுத்தியால் சீராக்கப்பட போகுது. சரிதானே? அப்போ இந்த பரிவகங்களில் காணப்படுகின்ற அந்த வெப்ப நிறுத்தி என்று சொல்லப்படுகின்ற, அப்போ 2 வேலையை செய்ய போகுது. அதான் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து தொழிற்பாடு வந்து உடல் வெப்பநிலையானது நியம மட்டத்தை அடையும் வரை வெப்ப இழப்பு பொறிமுறைகளை ஏவுதல் அல்லது வெப்ப பெருகை பொறிமுறைகளை மேம்படுத்தல், 2ம் செய்ய போகுது. சரிதானே பிள்ளைகள்? இப்போ பெரும்பாலும் இப்போ நாங்கள் இப்போ ஒரு காருக்குள்ள ஏசியும் இருக்கும், ஹீட்டரும் இருக்கும். அங்கே ஒரு தெர்மோஸ்டாட் ஒன்று வேலை செய்யும். இப்போ எங்களுக்கு பெருசாக நாங்கள் எங்களோட கண்ட்ரியில் நாங்கள் பெருசாக ஹீட்டரை பாவிக்கிறதில்ல, ஏசி மட்டும்தான் பாவிப்போம். சரிதானே? வெளிநாடுகளில் இருக்குது. ஏன் வெக்க காலத்தில் ஏசியை போடணும், குளிர்காலத்தில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ 2ம் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். சரிதானே? அப்போ இதைத்தான் வெப்ப நிறுத்தி என்று சொல்ல போகிறோம், தெர்மோஸ்டாட் என்று சொல்கிறது. அப்போ என்ன, ஒரு நியம நிலையை வரும் வர வெப்ப இழப்பு பொறிமுறைகளை ஏவுதறது அல்லது வெப்ப பெருகை பொறிமுறைகளை மேம்படுத்தல். சரிதானே? அப்போ நியம நட்டத்தை அடையும் வரை என்றது ஒரு சொல்லு. இது 2வது கோணம் இருக்கு இல்லையா? அல்லது நீங்கள் இன்னொரு ஆன்சர் சொல்லலாம், வெப்பநிலை அதிகரிப்பு அல்லது தூண்டற்பொருட்களை காண்பித்தல் என்றும் நாங்கள் இன்னொரு விடையை கொடுக்கலாம். சரிதானே? 2 ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் நாங்கள் இதுக்கு கொடுத்த வெப்பநிலை அதிகரிப்பு அல்லது குறைவுக்கான தூண்டற்பொருளை காண்பித்தல் 2 விடயமாக கருதப்படுது. அடுத்தது வெப்பநிலை காப்பின் போதான வெப்ப பெருகைன்ற பொறிமுறைகள் 2 இருக்கு. அப்போ வெப்பநிலையை காக்க வழி கிடைக்க வெப்ப பெருகை பொறிமுறைகள் இருக்கு. என்ன, வெப்பநிலை கூடினாத்தான் வெப்ப இழப்பு பொறிமுறைகள் இருக்குது. இது மாறி வெப்ப காப்பின் போதான வெப்ப பெருகை பொறிமுறைகள் தருக. இதுல தோலின்ற குருதிக்கலங்கள் சுருக்கம் அடைதல் ஒரு விஷயம். நான் இதில் இடம் கொஞ்சம் காணாதில் நான் இந்த பவர் பாயிண்டில் செய்யக்கல. என்னடா பிள்ளைகள் இந்த கேள்வி பேப்பர் இப்போ என்னென்றால் எங்களுக்கு பேப்பர் வர ஸ்கீம் வரையாக தான் இருக்குது. அப்போ நான் 2டைம் உண்டாக்கினா தான் உங்களோட நான் கதைக்கலாம், அல்லது பிரியோசனம் இல்லை. சும்மா நான் ஸ்கீமை வாட்சி கொண்டு போகிறதுல பிரியோசனம் இல்லை. அப்போ அந்த கேள்வியோட போடையக்கு எனக்கு அந்த கொஞ்சம் இதில் கொஞ்சம் இடப்பிரச்சனை வந்துட்டுது. இப்போ அதால் நான் டக்குன்னு பக்கத்தில் போட்டுட்டேன். ரைட், ஓகே. 1 இது 2வது நடுங்கிறது, 3வது மயிர் நிறுத்தி தசை சுருங்கிறது, 4வது என்ன அனுசேப வீதம் அதிகரிக்கிறது. இந்த 4ஆலையும் எங்களுக்கு வெப்ப பொருகை பெறுமுறைகள், ஏன்னா வெப்ப பெருகை என்று சொல்றது, ஏன்னா ஹீட் கெய்னிங் ப்ரோசஸ். சரிதானே? மெக்கானிசம் வந்து வரப்போகுது. அப்போ இதில் ஏதாவது 2 சொன்னால் சரி. ஏன்னா உங்களுக்கு 2 கேட்டிருக்கு தெளிவாக. இப்போ 2 கேட்டால் நீங்கள் தயவு செய்து 2க்கு மேலே எழுதாதீங்க. சரி, இதில் உங்களுக்கு தெரியுது 3வது எழுதினால் பரவாயில்லை, அது சரியாக இருந்தால் இக்னோர் பண்ணப்பட்டு போகும். ஆனால் வீண் நேரம். இப்போ நீங்கள் இதை எழுதுறதால இன்னொரு கேள்விக்குரிய நேரத்தை நீங்கள் இதில் செலவழித்து போட்டீங்க. அது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. ரைட், அப்போ எங்களுக்கு ஆன்சர்ஸ் கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் பேணி எடுத்தால் வைக்க இயலாது, தலையை சொரிய இயலாது. அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர்ஸை வலு விரைவாக நீங்கள் செய்து முடிக்க வேணும். ரைட், அடுத்த கேள்விக்கு வாங்க. என்ன, விலங்குகளில் நிகழும் இலிங்க மில்முறை இனப்பெருக்க முறைகளில் 2 குறிப்பிட்டு ஒவ்வொரு முறைக்கும் ஒரு உதாரணத்தை தருக. ஒன்று காணும். சரி, இப்போ துண்டுபடலும் புத்துயிர்ப்பும் ஒரு உதாரணம், ஒரு முறை. 2வது கன்னி பிறப்பு. ஸோ அப்போ இதுக்கு உதாரணம் கடற்பஞ்சுகளில் இருக்குது, சில நைடேரியாக்கள் இருக்குது, சில அனலிதாக்களில் இருக்குது, அனலிட்டு புழுக்களில் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ உண்மையில் அந்த சில மண்புழுக்களில் இருக்குது. எங்கட நாடுகளில் கொஞ்சம் குறைவு, அமெரிக்கா கண்டங்களில் இருக்கிற சில பெரிய நல்ல ராட்சத பெரிய உருவமுடைய இதுகளில் இருக்குது. 2வது சில நைடேரியாக்கள் இருக்குது, அது துண்டு துண்டாதல் இருக்குது. அப்போ இதில் 2ம் சேர்த்து சொல்லணும் பிள்ளைகள், துண்டுபடலும் புத்துயிர்ப்பும். என்னென்னு சொன்னால் 2ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பான விடயங்கள். அப்போ உண்மையில் அந்த பிளனேரியாவிலையும் இருக்குது, ஆனால் எங்கட சிலபஸில் அது சொல்லப்படையில்லை. பிளனேரியாவில் வந்து இந்த பிளேட்டியல் மெந்தஸில் என்ன, அந்த 2 முடிஞ்சா மேற்பகுதிக்கு கீழ்ப்பக்கம், கீழ்ப்பகுதிக்கு மேற்பக்கம் திருப்பி அது புத்துயிர்க்கப்படும். அப்போ அது எங்களுக்கு சொல்லப்படையில. இப்போ எங்களுக்கு உதாரணமாக தந்திருக்கிறத நாங்கள் பெரும்பாலும்
சோதனையில் எழுதுறது நன்மை பயக்கும். கன்னிப்பிறப்பு, தேனி பிரதானம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. எறும்புகள், ஏப்பீட்டுகள், குளவிகள், அதை விட சில பல்லிகள் சில மீன்களில் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வேண்டாம், ஆக எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸும் கூட தேனி, கண்ணை மூடிக்கொண்டு எழுத வேண்டிய. சரியோ, எங்களுக்கு கணக்கவும் எழுதக்கூடாது, என்ன தேவையில்லாததும் எழுதக்கூடாது. சரியோ, ரைட். அடுத்த வினாவுக்கு வாங்கோ. விந்துகளுக்கு போஷணை அளிக்கும் பதார்த்தங்கள். நேரடியாக கேட்டிருக்கிற மனிதன் என்று சொல்லி இல்லை. சரிதானே? விந்துகளுக்கு போஷணை அளிக்கும் பதார்த்தங்கள் ஒன்று ஃப்ரக்டோஸ், மற்றது சித்திரேட். சரிதானே? சித்திரிக் அமிலம் இல்லை சித்திரேட் என்று சொல்லலாம். அப்போ ஃப்ரக்டோஸ் வந்து செமினல் வெசிக்கல், என்ன சுக்கில புடகங்களாலையும், சித்திரேட் முன்னிக்கும் சுரப்பியாலையும் சுரக்கப்படுது. சில வேளைகளில் எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் சித்திரேட்டை பற்றி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2019 இந்த கேள்வி ஒன்றை கேட்டுட்டு இப்போ அவர்கள் அதை ஓப்பன் பண்ணவர்கள் இனிமேல் அப்படி நடக்காது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பெரும்பாலும் அந்த இங்கிலீஷை பார்த்து நீங்கள் திருத்தி படிப்பிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லாம் தெரியும் தானே, அப்போ அவர்கள் உங்களுக்கு படிப்பித்திருப்பார்கள். ரைட். அப்போ இதில் 2 விடயங்கள், 2 பாயிண்ட்ஸ். அடுத்தது மனித சூலகத்தின் 3 தொழில்களை குறிப்பிடுக. ஒன்று பெண் புணரிகள் சேமிக்கப்படும். அப்போ என்னென்றால் பிறப்பின் போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் என்ன முட்டை புணரிகள் என்ன இருக்க போகுது. அது பிறகு என்ன பருவமடைதலோடு அது தனது என்ன இனப்பெருக்க வட்டத்தின் மூலம் அது விருத்தி அடையும். அப்போ சூழ்களின் முன்னர் புணரிகள் விருத்தி அடைதல் 2வது வெளிப்பாடு. 3வது ஓமோன்களை உற்பத்தி செய்ய. எங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரஜன், ஈஸ்ட்ராடியோல் போன்ற ஓமோன்கள் எங்களுக்கு சூலகத்தால் தான் உற்பத்தி செய்யப்படுது. அப்போ 1, 2, 3 தொழிற்பாடுகள். ஓகே. சுரத்தல் அவத்தையுடன் ஒன்றிணைக்கப்படக்கூடிய சூலகத்திற்குரிய அவத்தையை பேரிடுக. சரிதானே? அப்போ சுரத்தல் அவத்தை நடக்கிறது எங்களுக்கு கருப்பையில், அது கருப்பைக்குரிய அவத்தை. ஆனால் அதுக்குரிய சூலகத்துக்குரிய அவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன லியூட்டியல் அவத்தை. அப்போ உங்களுக்கு தெரியும் மேலே வந்து 2, இப்போ எங்களுக்கு புடைப்புக்குரிய அவத்தை, மற்றது லியூட்டியல் அவத்தை. இப்போ இந்த லியூட்டியல் என்று நாங்கள் லியூட்டியல் என்று தான் சொல்லணும் பிள்ளைகள். இதை நாங்கள் சடல அவத்தை என்று சொல்ல இயலாது. என்னென்று சொன்னால் எங்களுக்கு அந்த உண்மையில இதில் மஞ்சள் சடலம், வெண் சடலங்கள் தான் வருது என்றாலும் அதுக்குரிய எங்களை தமிழ் சொல்லு இல்லை. அப்போ நாங்கள் இப்போ நீங்கள் சில வேளையில் நீங்கள் சடலாவத்தை என்று எழுதினா நாங்கள் சில வேளையில் சரி போடுவோம். ஆனால் தச்சவன் கேள்வி பேப்பரில் வந்தா, இப்போ கேள்வி பேப்பரில் லியூட்டியல் அவத்தை என்று தான் அவன் போடுவான். அப்போ அவன் அந்த டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு அங்கே குளோசரியில் இல்லை. லியூட்டியல் சரிதானே? ஆங்கிலத்தில் லியூட்டியல் அப்படியே லியூட்டியல் என்று சொல்ல வேண்டிய. சரிதானே? இப்போ கவனம் என்ன. ரைட். அடுத்தது அகவன்கூட்டை மட்டும் கொண்டுள்ள ஒரு விலங்கு கணத்தை குறிப்பிடுக. அப்போ நாங்கள் கோடேட்டாக சொல்லல, ஏன்னா அங்கே புறவன்கூடும் இருக்குது. ஏன்னா ரெப்டீலியா வந்தால் புறவன்கூடு. அப்போ எங்களுக்கு எக்கனடோமேட்டா அகவன்கூடை மட்டும் கொண்ட ஒரு விலங்கு கணம். அப்போ இதுக்கெல்லாம் வேற எந்த ஒரு விலங்கு கணத்தையும் நீங்கள் எழுதினா அங்கே வந்து உங்களுக்கு புள்ளிகள் கழிக்கப்படும். ஒரு விலங்கு கணத்தை தானே கேட்டது. அப்போ கவனம். அடுத்தது வகைக்குரிய கழுத்து முள்ளென்பிலிருந்து 7வது கழுத்து முள்ளென்பு எவ்வாறு வேறுபடுகின்றது? சரிதானே? நான் இதில் எம்சிக்யூ நாங்கள் ஒன்று போட்டு நாங்கள் நினைக்கிறேன். அதில் அந்த இரு பிளவுள்ளது என்று சொன்னான். ஏன்னா அந்த வகையான கழுத்து முள்ளென்புக்கு எங்களுக்கு இரு பிளவுள்ள. அப்போ 3 தொடக்கம் 6 தான் எங்களுக்கு வகையான கழுத்து முள்ளென்பு. அப்போ 7வது வந்து ஒரு குமிழுருவான முன்முளையை கொண்டிருக்கும். 1வதுல இல்லை, பிறகு கொஞ்சம் அட்லஸில் எக்ஸிஸில் வந்து அச்சு முள்ளென்பில் கொஞ்சம் வந்து 3 தொடக்கம் 6 தான் எங்களுக்கு ஒரு டிப்பிக்கல் என்று சொல்றது. சரியோ? 7வதால் ஒரு சின்ன ஒரு குமிழுருவான ஒரு ட்ரெபக்கல் என்று சொல்றது, குமிழுருவான முன்முளையை கொண்டிருக்கும். அப்போ அந்த வகைக்குரிய கழுத்து முள்ளென்பிலிருந்து 7வது கழுத்து முள்ளென்பு எவ்வாறு வேறுபடுகின்றன? 2 விட நீங்கள் சொல்லலாம். ஒன்றில் இருபிளவுள்ள முன்முளை காணப்படாமை என்று சொல்லலாம், அல்லது குமிழுருவான முன்முளை காணப்படுதல். சரிதானோ? ரைட். அடுத்த வினாவுக்கு வாங்கோ. பெண்களின் நிரந்தர மாதவிடாய் நிறுத்தத்தின் பின்னர் ஏற்படுவதற்கு பெரிதும் வாய்ப்புள்ள ஒழுங்கீனம் ஒன்றை பெயரிடுக. என்ன நேரடியான கேள்வி. என்பு நெய்யறியாதல் அல்லது ஒஸ்டியோபோரோசிஸ். என்ன இதை நீங்கள் ஆங்கிலத்திலேயும் எழுதலாம், அல்லது தமிழில் இருந்தாலும் ஒஸ்டியோபோரோசிஸ் எழுதினாலும் மார்க்ஸ் கொடுப்படும். என்பு நெய்யறியாதல். அடுத்தது மேலே நீர் குறிப்பிட்ட நிலைமைக்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு ஓமோனின் குறைபாடு உள்ளது. அவ்வோமோன் எது? நேரடியான கேள்வி. ஈஸ்ட்ராடியோல் அல்லது ஈஸ்ட்ரோஜன். சரியோ? இது பிழைச்சா இதுக்கு மார்க்ஸ் வழங்கப்படாது. சரியோ? இப்போ இதுக்கு நீங்கள் தச்சவன் என்பு நெறியாளர்களாக மூட்டுவாதம் அல்லது என்ன வேறு ஏதாவது இருந்தீங்கள் என்றால் மார்க்ஸ் கிடைக்காது. கவனம். ஏன்னா 2ம் தொடர்பான கேள்வியெல்லாம் 2ம் கவனமாக இருக்கணும், வீண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதுலேயும் எங்களுக்கு மேக்ஸிமம் 40 பாயிண்ட், மேக்ஸிமம் இல்லை 40 பாயிண்ட்ஸ் 2 100 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு இது 2வது 3வது வினாக்கள்
நிறைவுக்கு வருகின்றன. 4வது வருவோம். 4வதுல கொஞ்சம் பின் செக்ஷன். தற்கால அறிவியலின்படி மெண்டலின் தன்வயத்த தொகுப்புக்கு ஒழுகி நடப்பதற்கு பரம்பரைகளின் அமைவிடம் பற்றி யாது கூறலாம். அப்போ பிள்ளைகள் இந்த மெண்டலின் தன்வயத்த தொகுப்பு நீங்கள் பார்க்குறீங்களே, அதாவது மெண்டலின் 2வது விதிக்குரிய அந்த விடயம் தன்வயத்த தொகுப்பு, இண்டிபெண்டன்ட் அசோர்ட்மெண்ட் சொல்லுவோம். சரிதானே? அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே அந்த பரம்பரைகள் வந்து 2 அமைப்பொவ்வாத நிறமூத்தங்கள் அல்லது வேறுபட்ட 2 நிறமூத்தங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கேக்கா என்ன, அவரோட இவரும் இவரோட அவரும் சேர்ந்து எங்களுக்கு அந்த தன்வயத்தை தொகுப்படைவதன் மூலம் எங்களுக்கு 2 சோடி 2 இயல்புகள் என்று சொன்னால் 2 சோடி இயல்புகள் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த 16 தோற்றமைப்பு அவ்வாறு தான் எங்களுக்கு கிடைக்குது. 16 அந்த பிறப்புரிமைப்புகளை கிடைக்கிறது. 16 பிறப்புரிமைப்புகளை 4 தோற்றமைப்பு அந்த 9:3:3:1 வார அந்த ரேஷியோவுக்கு காரணம் இந்த வேறுபட்ட நிறமூத்தங்கள் இருக்கிறது. அது 2 அமைப்பொவ்வாத நிறமூத்தங்கள்ல காணப்படுறது. அல்லது இன்னொரு விடயம் சொல்லலாம், ஒரே நிறமூத்தத்திலே சற்று விலகி, இப்ப சற்று விலகின்றா இந்த குறுக்கு பரிமாற்றம் ஏற்பட இயலாத ஒரு சந்தர்ப்பத்துக்கு இருக்கிறது. சரிதானே? இப்ப இதுலையும் ஒரு இயல்பு இருந்து என்று சொன்னால் அங்க வந்து என்னது இப்படித்தான் நடக்கும். சரிதானே? இப்ப இதுலையும் எங்களுக்கு ஒரு இயல்பு இருந்தால் இந்த இடத்துல குறுக்கு பரிமாற்றம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிட்ட வந்துட்டா அப்ப ஒரே நிறமூத்தத்துல தூரங்கள்ல அல்லது சற்று விலகி என்ற ஒரு ஆன்சர் இதுல கொடுக்கப்பட்டது. இப்போ சோகங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இதுக்கு இருக்குதா, ஒன்று இது அல்லது இது. இப்போ இதுகளெல்லாம் பிள்ளை MCQக்குள்ள வந்துட்டு 2019 MCQல நல்ல வடிவாக கேட்டுட்டான். அதுகளைத்தான் நான் திருப்பி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்டு கிடக்கு. சரி, இதைத்தான் திருப்பியும் உங்கள்ட்ட கேட்கலாம். ரைட். பல் எதிர்ரு தன்மை என்றால் என்ன? போலி அலீலிசம் என்ன, 2ற்கு மேற்பட்ட அல்லது பல எதிருருக்கள் ஒரு பரம்பரை அலகுக்கு காணப்பட 2ஐயும் நாங்கள் சொல்லலாம். இப்போ இந்த 2 இடமும் சொல்லிக்கிறோம், பல எண்ணும் சொல்லியிருக்கிறான், 2ற்கு மேற்பட்ட எண்ணும் ஒரு இடத்துல சொல்லப்படுது வேற விளக்கணம். அப்போ நாங்கள் 2ஐயும் சேர்த்து நாங்கள் எழுதலாம். நீங்கள் பல எண்களினாலும் பரவாயில்லை, இல்லை 1க்கு மேற்பட்டன்னு சொல்லக்கூடாது, 2ற்கு மேற்பட்டது என்ற கட்டாயம் 2 இருக்கும். சாதாரணமாகவே எங்களுக்கு இயல்புகளில் 2 எதிர்வுகள் இருக்கும். அப்போ அதுக்கு 2க்கு மேற்பட்டது என்று சொல்லுவோம், 1க்கு மேற்பட்டது என்று சொல்லக்கூடாது. சரிதான பிள்ளைகள்? அப்போ ஒரு குறித்த பரம்பரைக்கு என்ன பல அல்லது 2க்கு மேற்பட்ட எதிர்வுகள் காணப்படுற தன்மையை நாங்கள் பல் எதிர்வு தன்மை, போலி அலீலிசம் என்று சொல்லுவோம். அல்லது பல் எதிர்வு தன்மை. அடுத்தது இதுக்கு என்ன உதாரணம்? இயல்பு வந்து ABO குருதி கூட்டம். கவனம், ABO குருதி கூட்டம். சரிதானே? AB குருதி கூட்டம் என்று சொல்றேன் இல்லை, AB வந்தா அப்போ என்ன இணையாட்சிக்கு வந்துடும். இப்போ கவனம், ABO குருதி கூட்டம். என்ன ரைட். அடுத்தது அதையோட தொடர்ந்து தான் வருது, எச்சங்களில் 4 குருதி கூட்டங்களையும் உருவாக்கக்கூடிய பெற்றோரின் பிறப்புரிமைப்புகள் அவை. இப்போ சிம்பிளான கேள்வி இது. ஸோ இதில் நீங்கள் IA கேபிட்டல் A IAIயும் இதுவும் பெற வேணும், 2ம் இருக்க வேணும். 2ம் இருந்தால் தான் ஒரு பாயிண்ட், இல்லைண்டா இதில் ஏதாவது ஒன்று பிசைனா மார்க்ஸ் இல்லை. அப்போ பொதுவாக பிள்ளைகள் உங்களுக்கு இப்படியான ஜெனடிக்ஸ் பரம்பரை கேள்விகளில் வரைக்கும் பெற்றோரை தாங்கொண்டு போட்டால் கட்டாயம் 2ம் எழுதணும். என்ன ஒன்று எழுதி போட்டு விடுறீங்க. இப்போ தச்சன் சில வழியில் ஒரே பெற்றோர் தான் 2ம் பெற போகுது. இப்போ எப்படி வைங்களேன், AA BB இன்டு AA BB என்று நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் 2 ஒன்றா தானே இருக்குது. நாங்கள் 1 எழுதினா காணும் என்று விடாதேங்க, 2ஐயும் எழுதும். கேட்டால் பெற்றோர் என்று கேட்டால் கட்டாயம் 2 விஷயம் எழுதவன். சரிதானே? மற்ற இதுலேயும் கவனம், இந்த IA எழுதுறது என்ன, நீங்கள் சூப்பர்ஃபிக்ஸாக எழுதணும். என்ன மற்றது ஸ்மால் I. என்ன இப்போ இதில் இப்படி எழுதினா மார்க்ஸ் இல்லை. சில பேர் இப்படியும் எழுதியிருந்தவன் சொன்னா சிரிப்பா இருக்கும், கீழே சப்ஃபிக்ஸாயும் எழுதியிருந்தது பேப்பர்களில் வந்திருக்குது. இப்படி எல்லாம் பேப்பரில் சந்திச்சபடியே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனம் எழுதிக்க. படிச்சோண்டு போவீங்கள், மறந்துடும். ஓ 2 எழுதணும்னுட்டு டக்குண்டு எழுதுறது. சரியோ? கவனம். என்ன இதுகள் வடிவாக எழுதணும். கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுறது ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். இப்போ XY, இப்போ இலிங்க நிறமூத்தம் XY என்றா வடிவா இப்படி எழுதணும். இப்படி எழுதினா மார்க்ஸ் வராது. இப்படி எழுதினா கடைசி மட்டும் உங்களுக்கு மார்க்ஸ் போட மாட்டேனும். கட்டாயம் இப்படி எழுத வேணும். அப்போ இதுகள் கொஞ்சம் நீங்கள் ஜெனடிக்ஸில் நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கணும். அப்போ எங்களுக்கு இதில் 2ம் சரியாயின்றா 1 புள்ளி, இல்லைன்றா 0. அடுத்த வினாவுக்கு வருவோம். அதிசனனவியல் காரணமாக ஏற்படக்கூடிய ஒழுங்கீனம். நேரடி கேள்வி, உளச்சிதைவு அல்லது சிசோஃப்ரீனியா. என்ன அதிசனனவியல் காரணமாக வாரது. அப்போ என்ன, இப்போ இதில் ஒத்தரட்டேர்லேயே நாங்கள் சந்திக்கலாம். ஏன்னா ஒத்தரட்டேரில் ஒரு ஆள் ஒரு வளமான ஆளாக இருப்பார், மற்ற ஒரு ஆளுக்கு கொஞ்சம் காலப்போக்கில் அவருக்கு உளச்சிதைவுகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. சரிதானே? இப்போ அங்கே ஏற்படுகின்ற என்ன ஒத்தரட்டையில் அந்த மிதையிலேற்றம் அதுகளால் இந்த பிரச்சனைகள் வர பார்க்கும். சரிதானே? அது கூட தியரி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பன்மடியம் என்றால் என்ன? அப்போ போலிப்ளோயிடி கரு ஒன்றிற்கு 2க்கு மேற்பட்ட என்ன 2க்கு மேற்பட்ட
பூரணமான அமைப்பொத்த நிறமூத்த தொகுதிகள் காணப்படுது. கவனம். அப்ப என்ன, இங்க அந்த பிரிவின்மை காரணமாக தான் பிள்ளைகள் அந்த அமைப்பொத்த சோடிகள் பிரிக்கப்படாம அப்படியே போகுது. அப்ப என்ன, கருவொன்றில் 2க்கு மேற்பட்ட பூரண அமைப்பொத்த நிறமூத்த தொகுதிகள் காணப்படுதல் என்ன பன்மடியம் என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்தலாம். அப்ப ஒரு பாயிண்ட் தான், ஒரு வரைவிலக்கணத்துக்கு ஒரு பாயிண்ட் தான். அடுத்தது பன்மடியத்தை தூண்டக்கூடிய ரசாயன காரணி ஒன்றை தருக என்ன, கொல்சிசின். அப்ப கொல்சிசின் என்ன நடக்க போகுது, நாங்கள் அதை அப்ளை பண்ணோம் என்று சொன்னால் நுண்குழாய்கள செயற்பாடு இல்லாமல் போய் பிரிவின்மை ஏற்படும். அதாவது அமைப்பொத்த சோடி நிறமூத்தங்கள் பிரிக்கப்படாமல் போயிடும். ஸோ அதுக்கு பயன்படுத்துகிற ரசாயன பதார்த்தம் கொல்சிசின். அடுத்த கேள்வி, பன்மடியங்களிலிருந்து கிரமமேல் மடியங்கள் வேறுபடும் ஒரு சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. என்ன, கிரமமேல் மடியத்தில் மடிய எண்ணிக்கை மாறாது. இப்போ எங்களுக்கு கிரமமேல் மடியம் என்றது பிள்ளைகள் என்ன, இப்போ நீங்கள் 2n +ஓ -1 தான் நாங்கள் கிரமமேல் மடியம் என்று சொல்லுவோம். என்ன, இங்க மடிய எண்ணிக்கை மாறாது, ஆனால் பிரச்சனை என்ன, ஒரு நிறமூத்தம் கூடவோ குறையவோ இருக்கும். மடிய எண்ணிக்கையில மாற்றம் இல்லை, ஆனால் பன்மடியங்கள்ல என்ன இருக்கும், மடிய எண்ணிக்கை மாறி இருக்கும். ஏன், மடிய எண்ணிக்கை 2, 2n, 4n, 6n, 8n என்று போச்சுண்டா நடக்கும், எங்களுக்கு அங்கே மடிய எண்ணிக்கை மாறுபடும். அப்ப இதுதான் அந்த வேறுபாடு. என்ன, பன்மடியங்கள் இந்த கிரமமில் மடிய உண்மை மடியங்கள் வேறுபடும் ஒரு சந்தர்ப்பம் என்ன, மடிய எண்ணிக்கை மாறாது, இங்க மடிய எண்ணிக்கை மாறுபட்டு இருக்கும். சரியோ, அடுத்த வினாவுக்கு வாங்கோ. டிஎன்ஏ திரும்ப செய்தலில் டிஎன்ஏ பொலிமரேசினால் ஆற்றப்படும் 3 தொழில்களை குறிப்பிடுக. அப்ப டிஎன்ஏ பொலிமரேஸுக்கு பிள்ளைகள் 3 வேறுபட்ட தொழில்கள் இருக்குது. உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதை தான் திருப்பி கேட்டுக்கிறாங்க. என்ன, பல்பாத்து சேர்க்கை அல்லது புதிய நியூக்ளியோடைடுகளின் நிரப்புகின்ற இழையில் சேர்த்தல், அது முதலாவது விடயம். பல்பாத்து சேர்க்கைன்னு ஒரு சொல்லுல சொல்லலாம், அல்லது புதிய நியூக்ளியோடைடுகளை நிரப்புகின்ற இழையில கொண்டு சேர்க்கிறது, அந்த வேலையை செய்யும். அது முதலாவது தொழில். 2வது ஒரு இந்த அச்சு பார்வை படிதிருத்தல், ப்ரூஃப் ரீடிங் என்று சொல்றது ஆங்கிலத்தில் ப்ரூஃப் ரீடிங். சரிதானே, அச்சு பார்வை படிதிருத்தல். அல்லது இது ஒரு எக்ஸோ நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்றது. அதாவது எக்ஸோ நியூக்ளியஸ் என்ன, ஒரு புற நியூக்ளியஸ், அதாவது எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படியே அந்த வர்ற உப்பு மூலச்சோடி ஒரு பிழையான உப்பு மூலச்சோடி விழுந்து அவரை வெளியில தள்ளி போட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்து வாரதை நாங்கள் அதை எக்ஸோ நியூக்ளியஸ் என்று சொல்லுவோம். அது ஆங்கிலத்திலாம் சொல்லணும். ஸோ அது ஒன்று ப்ரூஃப் ரீடிங்கில் என்று சொல்லலாம், அல்லது இந்த ஒரு ஆன்சரை நான் மேலதிகமாக கொடுத்தது. 3வது தொழில் என்ன நடக்கும், இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ கலப்பு பிறப்பு ஹைபிரிட் ஒன்று வரும். என்ன, அதாவது பிரைமர்ஸ் பொருந்துற இடங்களில் வருகின்ற அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ கலப்பு பிறப்பில் இருக்கிற அந்த ரைபோ நியூக்ளியோடைடுகளை டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைடுகளாக பிரிதிரு செய்கிற வேலையை செய்வேன். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கேப் வரும். கேப் வந்தால் இவை ஒன்று வரும், அந்த கேப்பை ஃபில் பண்ண மாட்டோம். லைகேஸ் பேருந்து அதை கேப்பை ஃபில் பண்ணுவார். சரியோ, அப்போ எங்களுக்கு அந்த எப்போவுமே அது முன் செல்லுகின்ற பட்டிகையோ அல்லது இடைதல் பட்டிகையோ என்னவோ எங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரைமர் உண்டு, முதல் ஒன்று இணையும். அந்த முதல் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும், இயற்கையாக நடக்கிற பின்புறம் அடைதல்ல ஆர்என்ஏ, ஒரு சிறிய ஆர்என்ஏ துண்டம். அப்போ அந்த ஆர்என்ஏ துண்டத்தை டிஎன்ஏயும் பக்கத்தில் இருக்கும். அது ஒரு ஹைபிரிட் மாதிரி, ஒரு என்ன, ஒரு கலப்பு பிறப்பு மாதிரி இருக்கும். அந்த கலப்பு பிறப்பை என்ன செய்யறது, அதில் இருக்கிற ரைபோ நியூக்ளியோடைட்ஸை டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸா மாத்திர வேலையை செய்யறது இந்த நொதியம். அப்போ 3 வித்தியாசமான தொழில்களை இவர் செய்ய போறார், அதை கேட்டு கிடக்கு. சரியோ, இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகளாக வர சந்தர்ப்பம் இருக்கிற கேள்விகளா? ரைட். பிறப்புரிமை பதிபாடு என்றால் என்ன, என்ன ஜெனட்டிக் கோடு அல்லது நாங்கள் என்ன கோடோன்கள் என்று சொல்ல போறோம். அப்ப 2 விடயமா நான் உடைச்சிருக்கிறேன். புரத தொகுப்பின் போது அமினோமில தொடர்புங்க தீர்மானிக்கின்ற டிஎன்ஏ அல்லது எம்ஆர்என்ஏ அல்லது பரம்பரையில் உள்ள நியூக்ளியோடைடுகளின் முன்றன் தொகுதி அல்லது ட்ரிப்ளெட். கவனம், இந்த நியூக்ளியோடைடு என்ற சொல்லு வரணும். ஏன்னா அவை நியூக்ளியோடைடுகள். ஆனால் நாங்கள் அந்த வேறுபடுத்துறதுக்கு உப்பு மூல ஏசிசி என்று அப்படி பார்க்குறமே ஒழிய பிள்ளைகள் அவ்வளவு நியூக்ளியோடைட்ஸ். அப்போ உப்பு மூலங்களில் முன்றன் தொகுதி என்று சொல்கிறேன் இல்லை, நியூக்ளியோடைடுகள்ன்ற உப்பு மூல முன்றன் தொகுதி அல்லது 3 தொகுதி ஏதோ 3 சேர்ந்தது இன்னும் அது பிரச்சனை இல்லை. இந்த சொல்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ட்ரிப்ளெட் என்றும் சில இதில் உங்களோட 2016ஆம் ஆண்டு ரிப்ளெட் என்றும் போட்டிருக்கிறான். ரிப்ளெட் என்று இருக்கு ஆன்சர். ரிப்ளெட் என்றா ஆங்கிலத்திலேயும் போட்டிருக்கபடியா பரவாயில்லை. இப்போ அந்த எங்கட சொல்லு முன்றன் தொகுதி என்ற ஒரு சொல்லு பாவச்சிருக்கிறேன். அப்போ கவனம், நியூக்ளியோடைடுன்றது கண்டிப்பாக நீங்கள் சொல்லவா. சரியோ, ரைட். அப்போ இதில் எங்களுக்கு 2 விடயமாக பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அடுத்த டிஎன்ஏ ஆஇ ப்ரோப். என்ன,
பழைய சிலபஸில் துருவுகோல் என்ற ஒரு சொல்லும் பாவிச்சது. ஆனால் இப்போ உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் ஆயி என்ற ஒரு சொல்லு பாவிக்கிறோடைய நாங்கள் அதை தான் பாவிக்க வேணும். விளங்குவது யாது? தனித்த பட்டிகையாலான, கவனம், என்ன, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் சுட்டியிடப்பட்ட டிஎன்ஏ. அப்போ அங்கே என்ன, ஏதோ ஒரு சமதானிகளாலேயோ அல்லது எதிரியம் புரோமைட் போன்ற சேர்வைகளாலேயோ அது ஃப்ளோரசன்ட் இயல்புக்கு, என்ன, உறிஞ்சி ஒளி வீசுகிற அந்த இயல்பை கொண்ட ஒரு சுட்டியிடப்பட்ட என்னவா இருக்கும் டிஎன்ஏ துண்டம். தனித்த பட்டிகை, கவனம், என்ன, தனித்த பட்டிகையாலான சுட்டியிடப்பட்ட டிஎன்ஏ துண்டம் தான் ப்ரோ. இல்லை சின்ன சின்ன வரைவிலக்கணங்கள். ஓகே, அடுத்தபடி எதுக்கு வாங்கோ. கிரமமில் மடிய உண்மையை ஏற்படுத்தக்கூடிய கலப்பிரிவு அவத்தைகளை தருக. நாங்கள் திருப்பி முருக வாரமங்க என்ன. அப்போ கிரமமில் மடியம் வர்றேன்னு சொன்னால் என்னன்னு நான் பார்த்தேன். நான் ஏதோ ஒரு பிரச்சனை +0 -1 என்ன, இந்த கிரமமில் மடியத்தில் வந்த பிள்ளைகள் n2n +0 -1 தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டும் தான் என்ன, மேன்முகவத்தை உண்டும் மேன்முகவத்தை ரெண்டும் தான் எங்களுக்கு அது பிரச்சனை. உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் நல்ல வடிவா தந்திருக்கு, ஒரு படம் போட்டு தந்திருக்கிறோம், சரிதானே? அதை பிரிவின்மை என்று சொல்றது, என்ன, நான் டிஸ்ஜங்ஷன் என்று சொல்றது. பிரிவின்மை காரணமாக இது நடக்க போகுது, அதுல நடக்க போகுது. அப்ப என்ன நடக்கும்? அமைப்பத்த சோடி நிறமூத்தங்கள் இங்கே பிரியாம போயிடும். அங்க அமைப்பத்த சோடி இல்லை, மேன்முகவத்தையில சாதாரணமாக நிறமூத்தங்கள் அனுபவத்தைக்குரிய தட்டில் அடுக்கப்பட்டு அவை பிரியாம போயிடும். என்ன, உடன் பிறந்த அரை நிற உருக்களை பிரிக்கலாம் போகிற சந்தர்ப்பங்கள்ல. அப்ப எங்களுக்கு அதிண்ட விளைவு தான் எங்களுக்கு இது வரும். ஸோ அப்போ 12 நேரடியாக கேட்டுருக்கு. இந்த விடயம் பிள்ளைகள் MCQ-க்குள்ளேயுமே உங்களுக்கு வரலாம், கேட்கலாம் திருப்பி. ரைட். அடுத்தது, பிறப்புரிமை தொழில்நுட்பத்தில் காவிகளின் பயன்பாட்டின் முக்கிய இயல்பு யாது? என்ன, குறித்த விருந்து வழங்கி கலத்தில் தானாகவே பின்புறம் அடையக்கூடிய அழகாக இருக்கு, சரிதானே? அவர் போய் பேர்ந்து அவர் சும்மா இருந்தாரண்டா பிரயோசனம் இல்லை. அவர் உள்ளுக்கு போய் என்ன செய்யணும்? தானாகவே பின்புறம் அடைந்து அந்த குறித்த காவி கொண்டு போகிற இயல்பை அவர் அங்கே வழங்கணும். அந்த குறித்த விருந்து வழங்கி கலத்துக்குள்ள வழங்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்றபடி தான் கலங்களை அனுப்புகிறோம். சில காவிகள் தாவர கலங்களை போய் அடையும், சில காவிகள் விலங்கு கலங்களை அடையும். அப்போ அதுக்குரிய சூட்டபிளான காவிகளை தெரிந்தெடுத்து தான் அவர்கள் என்ன பிறப்புரிமை தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகிறார்கள். அப்போ குறித்த ஒரு விருந்து வழங்கி கலத்துக்குள்ள தானாகவே பின்புறம் அடையக்கூடிய அழகு நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு ஒரு காவியின் முக்கிய இயல்பா சொல்லுவோம், சரிதானே? அடுத்தது, முளைவகை பெருக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய காவிகள் 3 தருக. ஒன்று பிளாஸ்மிட், என்ன, சில பாக்டீரியாக்கள் காணப்படுகின்ற ஒரு மேலதிகமான டிஎன்ஏ பிளாஸ்மிட். ரெண்டாவது பாக்டீரியம் விழுங்கிகள், பாக்டீரியோஃபாஜஸ், என்ன, பாக்டீரியோஃபாஜ்னு சொல்லுவோம். அடுத்தது மதுவ செயற்கை நிறமூத்தம், என்ன, எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, என்ன, ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், மதுவ செயற்கை நிறமூத்தம். அவர்கள் ஒரு பிளாஸ்மிட் மாதிரியும் தொழிற்படும், அதே நேரத்தில் அவர் ஒரு நேரியதாக வந்தால் அது நிறமூத்தமாக தொழிற்படும். பழைய வடிவில் அவர்கள் ஒரு பிளாஸ்மிடாக தொழிற்படும். ஸோ அது மதுவ செயற்கை நிறமூத்தம். எக் என்று சொல்ற, எக் என்று சொன்னாலும் அப்படி நீங்கள் கொடுக்கலாம், எக் என்று சொல்லியும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், சரிதானே? ரைட். அடுத்த விடயம், சிடிஎன்ஏ, கம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ நூலகங்களை, இப்போ டிஎன்ஏ லைப்ரரிஸ் அண்டு உங்களோட சிலபஸில் இருக்குது சில விடயங்கள், என்ன, அதில் கட்டி எழுப்புவதற்கு. அப்போ அந்த அப்படியான நூலகங்களை நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு, உருவாக்குறதுக்கு தேவைப்படுகின்ற நொதியங்கள் யாவை? அப்போ இல்லை இந்த சிடிஎன்ஏ பிள்ளைகள் கம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏன்னு சொல்கிறது. இப்போ என்னென்றால், இந்த நீங்கள் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்று படிச்சிருப்பீங்கள். அப்போ அதாவது இப்போ அந்த புதை பொருட்கள் அதில் ஆராய்ச்சி கொண்டு போயிருக்க பிள்ளைகள் இப்போ ஒரு பனிக்குள்ள அல்லது துருவ பகுதிக்குள்ள ஒரு அங்கி ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து வந்து அதன் டிஎன்ஏ ஆராய்ச்சி தான் அது சுரபாக பரிணாம உயிரியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதுக்கு சச்சின் ஒரு டிஎன்ஏ உயிர்ப்பாக இருந்துட்டுன்னு சொன்னால், ஒரு உயிர் உள்ளதுன்னு சொல்லிடாது, அந்த டிஎன்ஏ ஒரு ஃபங்க்ஷனலாக இருந்தது, அந்த தொழிற்படக்கூடியதாக இருந்தால் அதை வச்சுக்கொண்டு எத்தனையோ வேலைகளை செய்யலாம். ஆனால் டிஎன்ஏ இல்லாட்டி சிக்கல். அப்போ ஆர்என்ஏ மூலக்கூறு கிடைச்சாலும் அதை டிஎன்ஏ மாற்றக்கூடிய ஆற்றல் இப்போ இருக்குது. அப்போ சில வைரஸுகள் தெரியும் உங்களுக்கு, ரிட்ரோ வைரஸ்ன்னு சொல்கிறது, என்ன, இப்போ HIV, எங்களோட கொரோனா வைரஸ் எல்லாம் ரிட்ரோ வைரஸ். அப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை வச்சிருப்பினோம். அப்போ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ன செய்ய போகுது? டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற எங்களோட புரத தொகுப்பில் டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ தொகுக்கிறதுக்கு மறுதலையான ஒரு செயற்பாடு. அப்போ எம்ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ தொழிற்படக்கூடிய ஆற்றல் வச்சிருக்கிறோம். அப்போ அவ்வாறான நொதியங்களை பயன்படுது. அப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஒரு நொதியம். பிறகு அதோட விடையலாது. அப்போ எங்களுக்கு ஒரு பட்டிகை கிடைச்சா அது இந்த கம்ப்ளிமெண்டரி பட்டிகை தொகுக்கலாம் தானே பிசிஆரால், என்ன, பிசிஆர் தொழில்நுட்பத்தால் நாங்கள் டிஎன்ஏ பொலிமரைசஸை பயன்படுத்தி சிடிஎன்ஏல உருவாக்கலாம். அப்போ அதுக்காக தான் நான் 2 விடைகள், என்ன, நொதியங்கள் என்று பன்மையில் கேட்டிருக்குது. ஸோ ஒரு நொதியம், இவர் 2 நொதியம், சரிதானோ? ரைட். அடுத்த கேள்வி, பிசிஆர் பொறிமுறையத்தில் நிகழும் காட்சி பதனிடல் அனீலிங் என்று சொல்றது என்றால் என்ன? என்றால் நீர் விளங்குவது யாது? அப்போ இயற்கை அகற்றப்பட்ட, அப்போ ஏற்கனவே நாங்கள் ஒரு டிஎன்ஏ சாம்பிளை போடுறோம், அது இயற்கை அகற்றப்பட வேண்டி வந்தால் இயற்கை அகற்றப்பட்டு
டிஎன்ஏ இழையுடன் என்ன முதலை இணைக்கிறது. அந்த முதல் பிரைமரும் இங்கே தேவை. 2 பிரைமர்ஸ் இங்கே இருப்பினம், ஒன்று ஒரு திசையில் மற்றது இன்னொரு திசையில். அந்த பிசிஆர் தொழில்நுட்பத்தில் இயங்கினாலும் புதிய என்ன இலோங்கேஷன் என்று சொல்லப்படுகின்ற அதாவது நீட்சி அடைதல் நடந்தால் எங்களுக்கு என்னென்றால் இந்த முதல் ஒன்றை இணைக்க வேண்டி வரும். இங்கே எங்களுக்கு டிஎன்ஏயாலான முதல். எங்களுக்கு சாதாரணமாக இயற்கையாக நடக்கின்ற பின்புறம் அடைதல் அது ஆர்என்ஏயால் ஆக்கப்பட்டது. இது டிஎன்ஏயாலான முதலை இணைத்தல். அப்போ நான் இந்த டிஎன்ஏ பெருசாக எடுக்கல, இதுவும் எடுக்கல. டிஎன்ஏ இழையுடன் முதலை இணைத்தல் எங்களுக்கு காட்சி பதனிடல் அனீலிங். இது கிட்டத்தட்ட 50 தொடக்கம் 60 பாகசியில் நடக்கும் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த வெப்பநிலை இந்த முதல் நீளத்திலையும் அதுலேயும் தங்கி இருக்கும். ஏன்னா அது இந்த தன்மையில் தங்கி இருக்கும் என்று சொல்லியும் இருக்குது. சரி, ஏன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு 74 72 பாகசியில் நாங்கள் பேர்ந்து அதை பிசிஆர் தொழில்நுட்பத்தில் மிச்சம் முதல் இயற்கை அகற்றுறது ஒன்று இருக்குது. பேர்ந்து காட்சி பதனிடல், பேர்ந்து திருப்பி இலோங்கேஷன் என்ன கலை நீட்சி நடக்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரியோ, ஸோ அப்போ இதில் உங்களுக்கு இதுதான் அந்த டெஃபினிஷன். கவனம், இந்த மொலிகுலர் பயாலஜி தொடர்பாக இந்த கேள்விகளை வடிவாக பார்க்கணும் நீங்கள், என்னென்றால் இந்த கேள்விகள் வரலாம். சரிதானே? அடுத்தது பீட எதிர்ப்புள்ள தாவரங்களை உருவாக்குவதில் பயன்படும் ஒரு நுண்ணங்கியை பெயரிடுக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். கவனம், ஸ்பெல்லிங் என்ன சின்ன இருந்தாலும் ஒரு பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அண்டர்லைன் கையில் டக்குண்டு கீழே வரணும் கோடு. அதுக்கான தான் நாங்கள் திருப்பி எழுதினா. இது நாங்கள் இட்டேரிக்ஸில் உங்களுக்கு எழுதி விட்டுருக்கோம். நீங்கள் இட்டேரிக்ஸில் எழுத மாட்டீங்க. எழுதிக்க கட்டாயம் என்ன செய்யணும்? அடிக்கோடு இட வேண்டும். அடிக்கோடு நான் விட்டீங்களா அநியாயமாக மார்க்ஸ் போகும். சரியோ, நீங்கள் சரியாக ஸ்பெல்லிங்கள் இருந்தாலும் அடிக்கோடு இடாமல் விட்டால் வீணாக நீங்கள் புள்ளிகளை இழக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் அது கூட நீங்கள் வேணுமென்று விடுற பிள்ளை இல்லை பிள்ளைகள், நீங்கள் அதை தவறுதலாக விடுவீங்க. அவசரம் வரும். ஒரு பேப்பரில் பதகளிப்பு ஒன்று இருக்கும். பதகளிப்பும் இருக்கும் எல்லாரிலையும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பதகளிப்பும் இருக்கத்தான் வேணும். பதகளிப்பு இல்லாமலும் நீங்கள் இருக்க இயலாது. ஒரு சோதனையில் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும். சரிதானே? இப்போ ஈவன் நான் இந்த இதை செய்கிறேன்னாலும் என்னிலையும் ஒரு பதகளிப்பு இருக்கும். என்னென்னு சொன்னால் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். என்ன இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பண்ணி இதை நாங்கள் எடுக்கிறோம். அப்போ நான் ஒரு சபைக்கு முன்வைக்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். அப்போ என்னிலையும் ஒரு சின்ன ஒரு டிகிரி பதகளிப்பு ஒன்று இருக்க வேணும். சரி, ஓகே. அடுத்தது ஜிஎம்ஓக்கள். என்ன பிறப்புரிமை ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட மருத்துவ பிரயோகங்களில் ஒன்றான இளைய பிளஸ்மினோஜன். சரி, என்ன டிபிஜி என்று சொல்கிறேன். என்ன டிபிஏ இன் பயன்பாடு யாது? என்ன மாரடைப்பு பக்கவாத நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார். அப்போ டிரெக்டாக ஹார்ட் அட்டாக் என்ற ஒரு ஆள் போனால் அவருக்கு நேர தசையில் ஏற்றுற மருந்தாக இருக்கும். இதே தசைக்கு செலுத்துகிற மருந்தாக இது இருக்கும். அப்போ அது ஜிஎம்ஓக்களால் இப்போ பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுது. இப்போ இன்சுலின் அதுகளை உற்பத்தி செய்கிறது போல் இந்த என்ன இளைய பிளஸ்மினோஜன் என்ன டிஷ்யூ பிளஸ்மினோஜன் சரிதானே உற்பத்தி செய்யப்படுது. அப்போ இந்த 2 நோய்களுக்கும் பயன்படுத்தப்படுது. இதில் நான் 2ஐயும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன். கவனம், 2ஐயும் சேர்த்து எழுதி பழகுங்க. ஏன்னா மாரடைப்பு பக்கவாத நோய்களுக்காக சிகிச்சை அளிப்பதற்காக. அடுத்த வினாவுக்கு வருவோம். ஓகே, சி பார்ட். இதில் சூழத்தொகுதியில் உள்ள போசனை மட்டங்கள் என்றால் என்ன? சரிதானே? அப்போ இதில் நாங்கள் என்வாயன்மெண்டல் பயாலஜிக்கு வந்திருக்கிறோம். அப்போ சூழத்தொகுதி ஒன்றில் அப்போ அது தேவையில்லை. இப்போ நாங்கள் சூழத்தொகுதி என்று கேட்டபடியாக இது சூழத்தொகுதி என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. முதலான உற்பத்தியாளரும் நுகரிகள் பல்வேறு கூட்டங்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மட்டமும் எங்களுக்கு போசனை மட்டம் எனப்படும். சரிதானே? அப்போ இதில் வாட்சிங்கன்னா முதலான உற்பத்தியாளரும் நுகரிகளும் ஒழுங்குபடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு மட்டம். அது சூழத்தொகுதியில தான். ஆனால் எங்களுக்கு கேள்வி சூழத்தொகுதியில் இருந்தபடியா எங்களுக்கு இது சில வழியில் தேவையில்லை. ஆனால் ஒரு முழுமையான ஆன்சருக்கு நீங்கள் எழுதத்தான் வேணும். வேற எங்கே இருக்க போகுது? சூழத்தொகுதியிலான் இருக்க போகுது. ஆனால் கேள்வியில இது இருந்தபடியா சில வேளையில் நாங்கள் இதை கருத்தில் எடுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு முழுமையான ஆன்சருக்கு எழுதித்தான் ஆக வேணும். எழுதுறதுல பிரச்சனை இல்லை, பெரிய டைம் போகாது. சரிதானே? இப்போ முதலான உற்பத்தியாளர்கள் நுகரிகள் பல்வேறு கூட்டங்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க வர்ற ஒவ்வொரு மட்டமும் எங்களுக்கு போசனை மட்டம். சரி, அப்போ உற்பத்தியாளர் முதலாம் போசனை மட்டம், முதலாம் படி நுகரி 2ஆம் போசனை மட்டம், 2ஆம் படி நுகரி 3ஆம் போசனை மட்டம் அப்படி போய்கொண்டிருக்கு. ரைட். சக்தி கூம்பகங்கள் எப்போதும் நேரானதாக இருப்பதன் காரணம் யாது? என்ன சக்தி பாய்ச்சலின் போது ஒவ்வொரு போசனை மட்டத்திலும் சக்தி இழக்கப்படுவதால் கட்டாயம் என்ன அது நேரானதாக தான் இருக்கும். போக 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 சக்தி இழந்து கொண்டு போய்க்கல. நாங்கள் அடியில் இருக்கிறார்கள் பெருசாயும் என்ன கீழே இருக்கிறார்கள் சக்தி கூடினாக்களுமாக தான் இருப்பினோம். மற்றவ என்ன எண்கூம்பகங்களும் உயிர்த்திணிவு கூம்பகங்களும் எங்களுக்கு விதிவிலக்காக தலைகீழானதாக வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. உதாரணங்கள் பார்த்துருப்பீங்கள். சரிதானே? ஸோ அது நீங்கள் ஒருக்கா பாருங்க. ரைட். ஓகே, அடுத்தது
பின்வரும் இயல்புகளை கொண்டிருக்கும் ஒரு உயிரின கூட்டம் பயோம் என்ன உயிரின கூட்டத்தை குறிப்பிடுக. சரிதானே? பயோம் நீங்கள் உயிரின கூட்டம் தமிழ் சொல்லு பயோம் தான். குறுகிய உணவு சங்கிலி காணப்படுவதும் தரையின் 20% பரம்பியிருத்தல் துந்திரா. சரிதானே? இப்போ எங்களுக்கு 20% எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது. ஆனால் குறுகிய உணவு சங்கிலிகள் என்ற சொல்லு இல்லை. ஆனால் அங்கே அங்கிகள் குறைவு. இப்போ பாசிகள் லைக்கன்கள் அதுகள் இருக்கேக்க எங்களுக்கு உணவு சங்கிலி பெரிய அளவு உணவு சங்கிலியாக எங்களுக்கு கிடைக்காது. சரிதானே? அடுத்தது மிகப்பெரிய உயிரின கூட்டம் வடகும்புலி காடுகள் அல்லது நாங்கள் தைகாண்டும் பழைய சிலபில் சொல்றது என்றாலும் நாங்கள் இந்த சொல்ல பயன்படுத்துவோம். வடகும்புலி காடுகள்லாம் எங்களுக்கு சரியான சொல்லாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்தது உயர்ந்த அளவு உயிர் பல்வகமை உள்ளது வந்து அயனமண்டல காடுகள். கவனம், அயனமண்டல மலைக்காடுகள் என்று எழுதி போடாங்க. அயனமண்டல காடு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். அதுக்குள்ள எங்களுக்கு 2 வேறுபாடு இருக்கு. என்னது? அயனமண்டல மலைக்காடு, அயனமண்டல உலர்காடு இருக்குது. அப்போ அதில் கவனம், அயனமண்டல காடு என்று எழுதணும். வேண்டாம், உயிரின கூட்டம் அயனமண்டல காடு தான். அதுக்கெல்லாம் எந்த வேறுபாடுகள் இருக்கு என்ன கவனம். அப்போ இதெல்லாம் வீணா மார்க்ஸில் இழக்கக்கூடாது. அடுத்தது உயிர் பல்வகமையின் அடிப்படையாக உள்ள கூறு. அப்போ எங்களுக்கு உயிர் பல்வகையில் 3 கூறுகள் இருக்கு. பாரம்பரிய பல்வகமை, இனப்பல்வகமை, சூழத்தொகுதி பல்வகமை. இதில் அடிப்படை பாரம்பரிய பல்வகமை. நோ செகண்ட் வேர்டு என்ன. சரி, அடுத்தது யால வில்பத்து தேசிய பூங்காக்களை உள்ளடக்கும் இலங்கையின் பிரதான தரை சார்ந்த சூழத்தொகுதி. அப்போ எங்களுக்கு என்ன எங்களோட இடைவலயத்தில் இருக்கின்ற காணப்பட போகுது. ஸோ அயனமண்டல உலர்கலப்பு என்றும் பசுமையான காடுகள். என்ன? அயனமண்டல உலர்கலப்பு என்றும் பசுமையான காடுகள் என்று சொல்லலாம். அல்லது நீங்கள் உலர் பருவக்காற்று காடுகள், ட்ரை மொன்சூன் ஃபாரஸ்ட் என்று சொல்றது. சரி, உலர் பருவக்காற்று காடுகள். ரெண்டாவது சொல்லு பாய்விக்கலாம். ரைட். எச்சைனம் என்றால் என்ன? ஒரு காலப்பகுதியில் உலகில் பரந்து காணப்பட்டு பல இடங்களில் காணப்பட்டு தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட இடங்களில் மட்டும் காணப்படும் அங்கிகள். ஓல் வைட் ஸ்ப்ரெடடாக இருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்து இப்போ அவை அங்கே எங்கே எல்லாம் அழிஞ்சு இவை சில வேளையிலே அழிஞ்சு போகிற இனம் என்று சில இடத்துல கருத வழி கிடைக்க சில இடங்களில் வேறுந்திருப்பினம். அவ்வாறான இனங்கள் வந்து எச்ச இனம் என்று சொல்ல போகிறோம். என்ன? ரெலிக்ட் ஸ்பீஷீஸ் என்று சொல்கிறோம். ஓகே, அப்போ எங்களை இலங்கையில் அது 2 இருக்குது. அதில் இலங்கையின் மலைக்காடுகளில் காணப்படுகின்ற அவயவங்களற்ற ஓர் எச்ச இனத்தை பேரிடுக. இது பேரிடுக இத்தியோபிஸ். சரிதானே? கவனம், கனவேர் இந்த எச்ச விட்டுட்டு எழுதுறாக்களும் இருக்கணும். இச் தியோபிஸ் ஃபிஸ் வரணும். நெஃப்ரோலபிஸ் எழுதேக்க பிஸ் என்று வரும், இங்க ஃபிஸ் என்று வரணும். கவனம், இந்த சொற்கள பிள்ளைகள் நீங்கள் ஒரு எழுதி பழக வேணும். சும்மா இருக்கிற நேரம் டக்கண்டு உள்ள எங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக் நேம் எல்லாத்தையும் ஒரு எழுதுறது ஒரு பேப்பரில் பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். நான் சரியா எழுதிக்கிறோம் பிள்ளையா எழுதிக்கிறோன்னு பார்க்குறேன். பார்த்தா தான் உங்களுக்கு பரீட்சைகளில் நீங்கள் பிளவிடாமல் எழுதுவீங்கள். சரியா? நீங்கள் சும்மா கண்ணால் பார்த்து வந்து வேலை இல்லை. நான் படிச்சுட்டேன்னு இருக்கல, அதை ஒரு எழுதி பார்த்தா நல்லது என்ற பிள்ளைகள் வரும். ரைட். கவனம், இச் தியோபிஸ். என்ன? ரைட். சாரி. அடுத்தது முழு உலக வெப்பமுறலுக்கு காரணமாக அமையும் காடழித்தலை ஒத்த ஒரு செயற்பாட்டை குறிப்பிடுக. அப்போ எங்களுக்கு குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகின்ற முழு உலக வெப்பமுறலுக்கு காரணமாக அமைகின்ற காடழித்தல் அது ஒரு விஷயம். ரெண்டாவது எங்களுக்கு இந்த பிளாந்தன்கள். ஏன்னா யூவி கதிர்களால் தாவர பிளாந்தன்கள் பெருமளவில் அழிக்கப்படுது. இப்போ யூவி கதிர்களால் அவ்வளோ பிரச்சனை இல்லை, தாவர பிளாந்தன்கள் பெருமளவிலும் பிரச்சனையில் அழிக்கப்படுது. சரிதானே? இது ஒரு எங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த என்ன ரீசன். பச்சை இல்ல வாயுக்கள் ஒரு காரணம், காடழிப்பு ஒரு காரணம், மற்றது இந்த 3வது காரணம். சரிதானே? ஓ, அப்போ இதில் எங்களுக்கு இதுக்கு காரணம் என்ன? அமையக்கூடிய சுற்றாடல் பிரச்சனை, ஓசோன் படை வரைதாதல் அல்லது ஓசோன் படை அழிவு. 2 சொல்லும் பாவிக்கலாம் நீங்கள். ஓசோன் படை டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர், என்ன வரைதாதல் அல்லது அழிவு. இலங்கையின் காடுகளையும் அதில் உள்ள உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக சட்ட ஏற்பாடு. கவனம், என்ன லீகல், என்ன லெஜிஸ்லேஷன்ஸ் அல்லது லீகல். இது என்னன்னு கேட்டால் தாவர விலங்குகள் பாதுகாப்பு சட்டம். கவனம், இதில் சர்வதேச ரீதியான கன்வென்ஷன்ஸ், அதாவது வரைவேடுகள், சமவாயங்கள் இருக்குது. அது உள்நாட்டுக்கு உள்ள அது சரி வராது. என்ன ஒரு ஆள் வேட்டையாடுறாரு அல்லது மரத்தை வெட்டுறாருண்டா வெளிநாட்டுக்காரன் பார்க்க மாட்டான். வெளிநாட்டில் இருக்கிற அந்த நிறுவனம் அந்த சமவாயங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது உள்நாட்டில் இருக்கிற சட்ட ரீதியான ஏற்பாடு. ஸோ அப்போ அது எங்களுக்கு என்ன தாவர விலங்குகள் பாதுகாப்பு சட்டம். அது இந்த உயிர் பல்வகமை தொடர்பாக இருக்குது. அதாவது சுற்றாடல்
அதிகார சட்டம் என்ன சுற்றாடல் சட்டம் இருக்குது எங்களுக்கு சுற்றாடல் அதிகார சபைகளால் அது பெறும் இது வனவிலங்குகள் திணைக்களத்துக்களால் இந்த பாதுகாப்பு அப்போ வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்குது என்ன இவையை கொண்டே ஒரு மரத்தை வெட்டுற சட்டவிரோதமாக அல்லது வேட்டையாடுறாருன்னு அவரை பிடிச்சு கொண்டே நீதிமன்றத்தில் போடுறதுக்கு உரிமைகள் இருக்குது சரிதானே அப்போ அது சட்ட ஏற்பாடு அப்போ அதுதான் இலங்கைக்குள்ள ஒரு 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 தனி மனிதனையோ அல்லது ஏதோ ஒரு ஆளை ஒரு சட்ட மீறலை செய்கிற ஆளை தண்டிக்க முடியும் சரிதானே தண்டித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குறதோ அல்லது என்ன பனிஷ் பண்ணுறது சரிதானே நட்ட வீடு இல்லை பனிஷ்மெண்ட் செய்கிறது சரியோ ரைட் அடுத்தது இதால பாதுகாக்கப்படுறான் கழுவை என்று கேட்டிருக்கேன் என்னென்ன எங்களுக்கு இடங்கள் என்றா சிக்கி போயிரும் கேள்வி அப்போ என்னென்னு கேட்டது மேலே நீர் கூறிய சட்ட ஏற்பாட்டால் முகாமை செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுபவை இவை அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தேசிய பூங்காக்கள் எல்லாம் வரும் சரணாலயங்கள் வரும் சட்டமீறலை அனுமதிக்காத இயற்கை ஒதுக்குகள் உண்மையில ஆங்கிலத்தில் இது ஸ்ட்ரிக்ட் நேச்சர் ரிசர்வ்ஸ் சொல்லுவோம் இப்போ சில கண்டிப்பான இயற்கை ஒதுக்குகள்னு நீங்கள் எழுதலாம் அடுத்தது காட்டில் உள்ள செல் வழிகள் ஜங்கிள் கொரிடோர்ஸ் இப்போ இது உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் கடப்பு வழிகள் என்றும் இருக்குது அது தமிழ் சொல்லுதான் பிரச்சனை இல்லை கடப்பு வழிகள் என்றும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது செல் வழிகள் என்றதான் ஒரு கடந்த கால வினாக்களில் தரப்பட்ட ஒரு டேர்ம் அது பொது சொல்லுத்தான் அப்போ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் கடப்பு வழிகள் என்று சொல்லலாம் அல்லது காட்டில் உள்ள ஜங்கிள் கொரிடோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்போ இதில் ஏதாவது ரெண்டு தான் எங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டேன் நான் 2-3 கேப்பமெண்ட் யோசிக்க இப்போ இந்த பார்த்தா மார்க்ஸ் பிரச்சனை எங்களுக்கு 40 புள்ளிகள்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒன்றும் கூடக்கூடாது அது கூடினா உங்களுக்கு தான் நட்டம் 41வது பாயிண்டை தந்து போட்டு ஏதாவது 40 கூடொன்றும் சொல்லக்கூடாது ஏன் அப்படியே அக்குரேட்டாக 40 பாயிண்ட்ஸ் இருக்க வேணும் அப்போ அதுக்காக இதில் நான் 2 தான் இதில் கொடுத்தது ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏதாவது 2 எழுதினால் போதும் அப்போ இதில் நீங்கள் தஜ்வன் 3-4 எழுதினாலும் அங்கே கழிக்கப்பட போகிறது இல்லை இப்போ இதில் கேட்கல தானே 2 தாங்கோ அல்லது 3 தாங்கோன்னு கேட்கல தானே அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் எழுதலாம் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு சில வேளையில் சிம்போலிக்கா என்னது 2 லைன் விடப்பட்டிருக்கும் சரிதானே ஆனால் உங்களுக்கு துரதிருஷ்டமாக 3 லைன் விடப்பட்டுட்டுது அது பேப்பர் செட் பண்ணிக்க 3 லைனை போட்டாச்சு பேருந்து மார்க்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க 2 வந்துட்டுது பரவாயில்லை அதில் பிரச்சனை இல்லை நீங்கள் உண்ட கூட எழுதுறதால பெரிய பிரச்சனை இல்லை சரிதானே பெரிய டைம் போகாது நீங்கள் கடகடாண்டு எழுதுவீங்களா இதுக்கு பெரிய டைம் போகாது சரி ஜோஜி கணக்க மண்டையை பிச்சு குதறினா தான் நேரம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த வகையில் எங்களுக்கு நான் 4 ஸ்ட்ரக்சர் வினாக்களை நான் உங்களோட கலந்துரையாடி இருக்கிறேன் ஸோ ஆன்சர் பண்ணுற மெத்தட்ஸ் அப்போ நீங்கள் என்ன மாதிரி புள்ளிகளை பெறுவீங்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாதுன்றது தொடர்பாக நான் விரிவாக உங்களோட கலந்துரையாடி இருக்கிறேன் அடுத்ததாக நாங்கள் கட்டுரை வகை வினாக்களுக்கு போவோம் சரிதானே